சலனம் 496. தீபக் சார், நம்ம டீம் எல்லாரும் இப்பவும் அலர்ட்டா தான் இருக்காங்க. ஆனா நம்ம சைடு எதிரிங்க யாரும் இதை பண்ணல. ஷோர் ஷோர் சார். அங்கே வந்த ஈஸ்வர் அந்த குடோன் இடத்தை சுற்றி பார்க்கும் போது அப்போதுதான் ஈஸ்வருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த இடத்திற்கு அத்தனை ஆண்கள் வரும் பொழுது எதற்காக தீரனை மட்டும் கடத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்று. தீபக் சார், ஏதாவது ப்ரீ பிளானிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்படி தெரியுதா உங்களுக்கு? ஈஸ்வர் தன் கையில் இருக்கும் ரிசார்ட்டின் சிசிடிவி கேமராவை அகெயின் சுற்றி காட்டும் பொழுது அங்கு நிறைய பேர் வெளியே அமரும் போது அவங்க பர்டிகுலரா தீரனிடம் மட்டும் வந்து பேசுவதை காண்பிக்கும் போது இருக்கும் என்று புரிந்தது தீபக் இருக்க. இவனுங்களை பிடிச்சு ஏனோ தானோன்னு நம்ம விட்டுடக்கூடாது. இவனுங்க வெறும் கையால தான் சம்திங் ராங். சார், நமக்கு வேண்டாதவங்க யாரும் இதை பண்ணல. புதுசா எவனுங்களாவது உருவாகி இருப்பாங்களா? நமக்கு வேண்டாதவங்க டார்கெட் என்றால் அது நிலவன் முகிலன் மகள் இருக்கும். ஆதினியா இருக்காது. நிறைய பேருக்கு ஆதினிய தெரியாது. ஆமா சார், மேரேஜ் ரிசப்ஷன்ல கூட அவங்க எல்லாம் ஆதினிய ஈஸ்வர் சார் சொந்தக்கார பொண்ணுன்னு தான் பேசிக்கிட்டாங்க. ஏனோ அந்த வார்த்தை ஈஸ்வருக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. மனதை உறுத்தியது. தீபக் சார், தாத்தா 30 முடிஞ்சதும் பேப்பரில் நம்மளோட கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இவங்க எல்லாரோட பேரு வர மாதிரி பண்ணிடு. எஸ் சார். சார், அப்போ எதுக்காக இந்த கடத்தல் நடந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பணக்காரனை கடத்திட்டு வந்தா இந்த விஷயம் வெளியே போகாதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு கடத்தினவன் ஏப்ப சாப்பையா இருக்க முடியாது. இன்னும் ஆதினிய ஹோட்டலை விட்டு வெளியே வராதபடி இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க என்றால் கடத்தியவன் உள்ளதான் இருக்கணும். இல்லைனா ஹோட்டல்ல எவனாச்சோ அவனுக்கு வேண்டப்பட்டவனா இருக்கணும். அப்போ ஆதினி அடைச்சு வச்சிருக்காங்களோ? அவள் ரூம் விட்டு வெளியே வராத மாதிரி. அப்புறம் எப்படி அர்ஜுனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க? தூங்கி எழுந்ததும் அர்ஜுனுக்கு பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அவளை இங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். சார், ஆதினி தவிர விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க காலையில் ஆதினி ஃபோன் கால் பண்ணினதை வாட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்ப அர்ஜுனையும் அவங்க டார்கெட் பண்ணியிருப்பாங்க. மேபி அர்ஜுனை வர வச்சு இங்க முடிக்கதான் இந்த பிளான். சார், அப்ப ஆதினி ஒன்னும் ஆகாது தீபக். நம்ம ஆளுங்க இருக்காங்க, பார்த்துப்பாங்க. தீபக் சாரி சார். ஏன், நான் சும்மா போத காலம் சாப்பிட்டதால் தான் அந்த மயக்கத்துல இருக்காருன்னு இவ்ளோ டீப்பா யோசிக்கல. அதே நேரம் நம்ம ஆளுங்களும் பண்ணாததால் நான் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கல. ரியலி சாரி சார். தீபக், தாத்தா சொன்னார், முன்பை விட இப்பதான் நமக்கு எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. ஏனோ நம்ம இடத்த உடைத்து முதல் இடத்தை பிடிக்க ஆட்கள் அதிகமா இருப்பாங்க. அதனால நம்ம இன்னும் 100 மடங்கு யோசிக்கணும்னு நம்ம பசங்களை சுற்றி ட்ரைனிங் ஆனவங்களை வைக்கணும். தீரனும் நம்ம வீட்டு பையன்தான். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சு அவனையும் நீ பார்க்க சொல்லு. எஸ் சார். இப்ப எவனும் தீரனோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அவன் பேரை கெடுக்கிறதுக்காக போட்ட பிளானா இருக்கணும். அதுல தீரன் துளியும் சிக்கக்கூடாது. சார், என்ன நம்ம அளவுக்கு தீரன் கம்பெனி ஒன்றும் பெருசு இல்லையே. அப்புறம் எதுக்கு தீரனை கடத்தி இருக்கணும்? ஈஸ்வர் மூளை வேகமாக சிந்திக்க ஆரம்பித்தது. கரெக்ட் தீபக். மேபி அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடா இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட்னா அர்ஜுன் இருக்காருல்ல. அப்புறம் சார், அர்ஜுனை விட தீரன் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுவும் இப்போதைக்கு அர்ஜுனுடையதும் இந்தியாவில் விடிஆர் குரூப் தான் சார் டாப். அதிலும் விடிஆர் இந்தியா முழுவதும் ஃபேமஸ். ஈஸ்வர் புன்னகையுடன், அர்ஜுன் இப்பதான் லாஸ்ட் 5 இயர்ஸா ஆனால் உலகம் முழுவதும் பண்ண தொடங்கி இருக்கான். ஆனால் தீரன் சின்ன வயசுல இருந்து இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய பேரை வச்சிருக்கான். நீ சொன்னில விடிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது தீரனுடையது சார் என்றான் விழிகளை விரித்து. உங்களுக்கு எப்படி என்ற கேள்வி எல்லாம் கேட்கவே முடியாது. எல்லாரை பற்றியும் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கும் ஒருவரிடம். சரி சார், நான் இந்த அளவுக்கு அவங்களை கவனிக்கல. கரெக்டு தான், உனக்கு அது தேவையில்லாததால நீ கவனிக்கல. ஆனா இனி அவங்க நம்ம வீட்டு மருமகனுங்க இல்லையா? எஸ் சார். தீரனுக்குள் இவ்வளவு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க சார். தீரன் தன்னை பப்ளிசிட்டி பண்ணல. பண்ணினால் நம்ம வீட்டு 2 மருமகனுங்களும் கன்ஸ்ட்ரக்ஷன்ல டாப்பா இருப்பானுங்க. தீரனிடம் எக்கச்சக்கமான திறமையான ஆட்கள் வேலை செய்யறாங்க. அர்ஜுன் எல்லா நாட்டிலும் பில்டிங் கட்டான். தீரன் இந்தியா முழுவதும் கட்டான். தீரனுக்கு புதிதாக இருக்கும் ஃபீல்டெல்லாம் பெரிய இடத்துக்கு எடுத்துட்டு வரணும் என்ற ஆசை அவனுக்கு இருக்கு. ஒருவேளை தீரன் ஏதும் புதிதாக ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ண பிளான் வச்சிருக்கணும். அது சம்பந்தமா கூட நடக்கலாம். சார், நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நம்ம இப்போ தீரன் அவரை மட்டும் காப்பாத்திடலாம் சார். நம்ம இதுக்குள்ள இறங்குகிறோம் என்று தெரிந்தால் எதிரி அலர்ட் ஆயிடுவான். எனக்கு தெரிஞ்சு நம்மளை பத்தி தெரியாத எவனோ இதை பண்றான். இப்போ நம்ம தீரன் மேல ஃபோக்கஸ் பண்ணினோம்னா இது பண்ணினவன் உஷாராயிடுவான். சார், நம்ம அர்ஜுன் முன்னாடி இருக்காரு. அவன் கூட மகிழ் இருக்கிறதால அவங்களுக்கு டவுட் இப்போதைக்கு வராது.
அர்ஜுன் இப்ப இருக்கிற கெட்டப் பார்த்து போலீஸ் என்று நினைத்துக் கொள்வார்கள். அர்ஜுனால் மினிமம் அரை மணி நேரம் தான் அவங்கள தாக்கு பிடிக்க முடியும். அதுக்குள்ள நம்ம இந்த மொத்த டீமையும் தாக்கணும் என்னும் போதே தீபக்கின் டீம் வர ஒரு 20 பேர் அந்த ஏரியாவை சுற்றி போட்டு விட்டார்கள். நம்ம மொத்தமா இந்த டீம் மொத்தத்தையும் பிடிக்கணும். அதனால நீ A to Z வர ஆராய். போதைக்காலான விட வேற எதையாச்சும் இங்க வச்சிருக்கானுங்களான்னு பாரு. பர்டிகுலரா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கணும் என்றால் அவனை ஏதோ பண்றதுக்கு இங்க பெரிய பிளானிங் இருக்கு என்று ஈஸ்வர் அந்த இடத்தை சுற்றி மேற்பார்வையிட்டார். தீபக் திரும்பி ஈஸ்வரை பார்க்கும் பொழுது ஈஸ்வர் தனது செல்போனில் ஹோட்டல் அறையில் ஆதினி அறையையும் அங்கே இருக்கும் ஹோட்டலில் ஆதினியின் அறையை சுற்றி எத்தனை பேர் நடக்கிறார்கள், சாப்பாடு கொடுக்கும் அவன் என்ன கொண்டு போகிறான், இப்படியெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். வேலையாக இருந்தாலும் அவளின் மேல் ஈஸ்வர கண் இருந்து கொண்டே இருந்தது. அர்ஜுன் உள்ளே நுழைய பின்னாடியே நுழைந்த மகிழ் தீரனின் அருகில் போனதும் அவன் தலையை தூக்கி மடியில் கிடத்தி, என்ன மாமா, ஏன் இப்படி பிரச்சனையை தானா வந்து இழுத்துக்கிறீங்க, என்னாச்சு மாமா என்ற போதே அவளின் விழிநீர் அவன் முகத்தில் பட்டது. அர்ஜுன் விழிகள் அந்த காட்சியை பார்த்தது. அவ்வளோதான், அவனுக்கு தெரியும் இது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்று. இருந்தாலும் அவன் மனம் அவ்வளவு வலிக்கு ஆளானது. தன் மனைவி தன் கண்ணெதிரே இன்னொருவனுக்கு வலிக்கும் போது துடிப்பதைக் கண்டு நேசம் கொண்ட மனம் அவனுக்குள் பெரும் வலியை கொடுத்தது. அவன் கண்கள் மகளை பார்க்க அடுத்த நொடியே நால்வர் அவர்களை சுற்றி போட்டார்கள். ஏனோ அந்த நேரம் சுற்றியிருந்த ஆட்களின் குணம், செய்கை, பார்வை எதுவும் சரியில்லாததை கண்ட அர்ஜுன், மகிழ், நீ சீக்கிரம் தீரன் சீனியரை எழுப்பி வெளியே கூட்டிட்டு போ, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன் என்றவன் தன்னவளை யாரும் நெருங்காதவாறு பார்க்கும் போதே அவள் விழிகள் அர்ஜுன் பக்கம் திரும்பி இருந்தது. அவன் தோள்கள் மதம் கொண்ட யானை போல் நால்வர் தாங்கி இருக்க அதை பார்த்து அந்த நேரத்தில் அவளுக்கு வியப்பாக இருந்தது. ஒருத்தன், மச்சி, போலீஸ் போகாதுன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லியும் போலீஸ வர வச்சிருக்கு பாரு என்னும் போதே அர்ஜுன் உடம்பை பார்த்து போலீஸ் என்று நினைத்து கொண்டார்கள். அவனுங்க யாரும் மகிழ் பக்கத்தில் கூட வரவிடாதவாறு தன் கால்களை தரையில் ஊன்றி வைத்து கையோடு அந்த நால்வரையும் தள்ளி கொண்டே அடுத்த அறைக்குள் போக முயற்சி மேற்கொண்டான் அர்ஜுன். அங்கே இருந்தவனும், டேய், இவன் பொண்டாட்டி என்று ஒருத்தி ஹோட்டல்ல நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா. அப்போதுதான் அர்ஜுன் புத்தி கொஞ்சம் உரைத்தது. அப்போ எனக்கு ஆதினி நம்பரிலிருந்து மெசேஜ் அனுப்பியது யாரு? ஒருவேளை இவனுங்க வேலையா? இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பிட்டா இது ரொம்ப ரிஸ்க் என்று அவன் மூளை எடுத்து சொல்ல, நான் வேற ஆதினிக்கு கால் பண்றேன்னு வேற எவனிடமோ நாங்க வந்துட்டோம், கவலைப்படாம இருன்னு சொன்னேனே. அர்ஜுன் மூளை படு தீவிரமாக யோசித்தது. அங்கிருந்தவனோ, டேய், இவ்வளவு அழகான பொண்ணு சைட்ல வச்சுக்கிட்டு அந்த பொண்ணோட வாழ முடியாம தான் வெளியே வந்து புலம்பியிருப்பான் போல, இவளுக்காக தான் இங்க வந்து இந்த போதைக்கு ஆளாகி இருக்கான் போல என்று இன்னொருத்தன் நக்கலாக அந்த நேரத்தில் சொல்ல, அந்த வார்த்தைகள் மகளினியின் காதிலும் விழுந்தது, அர்ஜுன் காதிலும் விழுந்தது. மகிழ், இவனுங்க பாட்டுக்கு எதையாச்சும் பேசி சும்மா அந்த மனுஷனை சொரிஞ்சு விட்டுருவாங்க போலயே என்ற பயம் அவளுக்குள். அர்ஜுன், அவ ஏன் பொண்டாட்டிடா, கொன்னுடுவேன் என்னும் போது பெண் அவளின் இதழ்களில் ஒரு குறுநகை அவளையும் அறியாமல் வந்து போனது. எவ்வளவு தான் கோபம் இருந்தாலும் எவனும் தன் மனைவி மேல் அவனுங்க பார்வை நெருங்காதவாறு அவர்களை தள்ளி கொண்டே உள்ளே போனான். மகிழ் அதற்குள் தீரனை வெளியே அழைக்க வேண்டி, மாமா மாமா என்று அவனின் கன்னங்களை தட்டினாள். அந்த ஒரு வார்த்தையில் தீரனோடு கண்கள் சற்று அசைந்தது. மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆதினி, நீ நம்ம சண்டைய மகிழ் கிட்ட சொன்னியா? மகிழ் பாவம், அவளை ஏன் கூப்பிட்ட? அவ மாமா மாமா சொல்ற குரல் கேக்குது. என்னதான் இது நமக்கு சொந்தம் இல்லாத உறவு என்றாலும் சில வார்த்தைகள் ஆழ்மனதை தாக்கத்தானே செய்யும். அவளுக்கு அது என்னவோ செய்தது. அவ்வளவு போதையிலும் தன் குரல் அவன் காதுகளில் விழுவதை நினைத்து சொல்ல முடியாத ஏதோ ஒரு எண்ணம். அர்ஜுன், அப்புறம் வெளியே போய் ரசி, இப்ப சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணி அவரை கூட்டிட்டு போடி. அவனை முறைத்து கொண்டே அவன் கன்னங்களை தட்ட, நீ இப்படி தட்டுனா தூங்கத்தான் செய்வார், ஓங்கி அடிடி, வலிக்கும்ல, ஓங்கி மிதிச்சேன்னு வை, உனக்கு வலிக்கும், ஏதாச்சும் பண்ணிடி சீக்கிரமா. மகிழ் வேக வேகமாக அங்கே இருக்கும் வாட்டர் பாட்டில் இருக்கும் தண்ணியை எடுத்து முழுவதாக அவனின் மேல் கொட்டி அவனை மடியில் தாங்கி, மாமா மாமா எழுப்பும் போதே அவளின் அருகே நிழலாட அங்கே ஒரு பெண், ஏய் நீ யாரடி என்று வந்தவள் மகளின் முடியை பிடித்திழுக்க, அம்மா என்ற அவளின் கத்தலில் தீரன் கண் திறந்தான். திரும்பி அர்ஜுன், பாருடா லவ்வு என்றுதான் யோசித்தான். ஏனோ தன் உடம்பில் தனக்கான ஸ்ட்ரென்த் இல்லாத போதும் அவளின் முடியை தொட்டவளின் கையை இறுக்கி பிடித்தான். தீரனின் இரும்பு பிடியை அந்த பெண்மணியால் எதிர்கொள்ள முடியவில்லை. 2 முறை அடிவாங்கி ஒரு முறை கத்தி குத்திப்பட்ட பிறகு தீரன் தனது உடம்பை பலமாய் மாற்றியிருந்தான். மகளினியை விட்டுவிட்டு அவள் தீரனை ஓங்கி ஓங்கி, கையை விட்ரா விட்ரா என்று அடிக்க, அதில் அவன் போதை சற்று தெளிந்து எழுந்தவன் அந்த பெண்மணியின் பிடியிலிருந்து மகளினியை பிடித்து கதவை நோக்கி தள்ளிவிட்டு,
போ, இது மோசமான இடம், போ என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டான். முதல் முறையாக ஒரு கராத்தே படித்தவன் கையில் சிக்கிய பெண் அங்கே தள்ளாடி இவனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்ற பொழுது அந்த பெண்மணி உள்ளே இறங்கியவனை பார்த்து, டே வாங்கடா. அவனுங்க அர்ஜுனை பேலன்ஸ் பண்ண முடியாமல் தத்தளிக்க, டே ராஜா என்று மேற்கூரையை பார்த்து கத்தினான். எல்லோருமே மேலே நிமிர்ந்து பார்க்க அங்கு யாரும் இல்லை. அவளோ, டே ராஜா, காது கேக்குதா? இங்க இருக்கிறவன் தெளிஞ்சிட்டான். இவங்க 3 பேத்தையும் முடிச்சு விடாட்டி நம்ம கதை அவ்வளவுதான். அதனால சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது. பவுடர் எடுத்து 3 பேரின் வாய்க்குள்ள வச்சு திணிக்கணும். சீக்கிரவா. ஏனோ 4 ஆண்களை சமாளிக்கும் அர்ஜுன் அவனுங்களையே பார்க்க, அப்போது பரனிலிருந்து வந்தான் ஒருவன். தீரன், ஏ அர்ஜுன் எனும் போதே வந்தவன் கட்டையால் அர்ஜுனை தாக்க அவன் கொஞ்சம் தடுமாறினான். மகளினின் ஐயோ என்ற சத்தம் கேட்டு தீரன் அர்ஜுன் நோக்கி ஓட மகிழம் ஓடி வந்தாள். தீரனின் பிடியிலிருந்து தப்பித்த பெண் மகளை நோக்கி வந்து அவளை பிடிக்க, தீரனுக்கு இப்போது அர்ஜுன் பக்கத்தில் போவதா மகளின் பக்கத்தில் வருவதா என்ற சூழ்நிலை. அர்ஜுன் தீரனிடம் மகளை போய் பாருங்க என்றுதான் சொன்னான். அந்த பெண் மகளினியின் முடியை சுருட்டி பிடித்து கன்னத்தில் ஓங்கி அடிக்கும் போது அப்பா என்று அலறினாள் அவள். அந்த நேரம் ஈஸ்வர் உள்ளே வந்தார். பின் அவளின் விழிகள் விரிந்தது, கண் கலங்கி இருந்தது. அப்பா என்றவள் முகத்தில் கர்வம் அப்பட்டமாயிருந்தது. அந்த பெண்மணி, டேய் இன்னொரு ஆள்டா எனும் போதே தன் மகளின் முடியை பிடித்திருந்த அவளின் கன்னத்தில் ஓங்கி அறைய ஒரே அறையில் அவள் சுருண்டு விழுந்தாள். ஈஸ்வர் மகளின் கையை பிடித்து தூக்கி நிறுத்தி, நீ வெளியே போய் நம்ம வண்டியில் ஏறி ஹோட்டல் போ, ஆனா உள்ள போகாத. அப்பா, அர்ஜுன் மாமா நான் பாத்துக்கிறேன் என்றவர் அவளின் காதில் ஒன்றை சொல்லி, அங்க வெயிட் பண்ணு, தப்பி தவறி உள்ள போயிடக்கூடாது. ஆதினியை பார்த்துட்டே இரு, நான் வந்துடுவேன். ஏனோ அவள் தனியாக இருப்பாள் என்பதால் சரிங்கப்பா என்றவள் தன் அப்பாவின் மேல் உள்ள நம்பிக்கையில் கிளம்பி விட்டாள். அர்ஜுன் திரும்பி அவளை பார்க்க, அப்பாவை கண்டதும் நம்ம எல்லாம் அவளின் கண்ணுக்கு தெரிய மாட்டோம் என்று அவன் மனம் நினைத்தது. ஆனால் போனவள் ஒரு நிமிஷம் பா என்று அவள் உள்ளே ஓடி வந்து பார்க்க அர்ஜுன் தலையில் ரத்தம். அச்சோ என்று அவள் கிட்ட வர அவன், நான் பார்த்துப்பேன், நீ போடி. ஈஸ்வர், நான் பார்த்துக்கிறேன்டா, ஆதினிய போய் பாரு. அவள் அவனை பார்த்து கண்களாலேயே சொல்லிவிட்டுதான் போனாள். அவளின் சேக்கையில் அர்ஜுன் இதழில் வழியிலும் ஒரு சிரிப்பு வந்தது. போனவள், ஏனுங்க மாமாவையும் பார்த்துக்கோங்க என்று சொல்ல தீரன் முகத்தில் ஒரு பரவசம். அர்ஜுனுக்கு அவளின் மேல் ஒரு எரிச்சலும் வந்தது. ஈஸ்வர் கண்கள் மகளை பார்த்து சிறு வயதிலிருந்து வீட்டில் இருக்கும் போது தன் கண் முன்னாடி கண்களாலேயே சொல்லிவிட்டு போகும் அவள் இன்று தன் கணவனையும் தேடி சொல்லிவிட்டு போவதை நினைத்து ஒரு சந்தோஷம் ஈஸ்வருக்கு. அத்தியாயம் 497. ஈஸ்வர் உள்ளே நுழைய அவனுங்க நக்கலாய், பெரிய ஆக்ஷன் ஸ்டார் இவரு, பொம்பளை அடிச்சா மட்டும் நீ பெரிய ஆளா மாறிடுவியா? ஈஸ்வர் அவனை பார்க்கவும் இல்லை, அதை சட்டையே செய்யவில்லை, அவன் பார்வையை பார்க்கவும் இல்லை. பலவருடைய பிசினஸ் மூலம் அனுபவத்தின் கற்றுக்கொண்டதும் தன் தாத்தா போதித்த வரிகளும் ஈஸ்வர் மண்டைக்குள் எப்பொழுதும் போதிக்கும். எப்பொழுதும் எதிராளிகள் நம்மை திசை திருப்பும் செயலாக முதலில் செய்வது ஒருவனை ஏமாற்றும் வித்தையை எதிரிகள் அறிந்து வைத்திருப்பார்கள். பேசி பேசிய தங்களின் கவனம் வேறு பக்கம் போகாதவாறு பார்த்து கொள்ளும் திறமை எதிரிகளுக்குண்டு. எதிரிகளுக்கு மட்டுமல்ல, உன் வளர்ச்சி பிடிக்காத மனிதர்களுக்கு உன்னை வேறு பக்கம் கவனம் செலுத்தாமல் இருக்க ஏதாவது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையை கொடுக்கும் போது உன் கவனம் வேறு பக்கம் போகாது. அந்த நேரத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று எதிர்மறை ஆற்றல் கொண்ட மனித மனம் நினைக்கும். எப்போதும் உன் எதிரே இருப்பவன் உன்னை திசை திருப்புவதற்கு பல வழிகளை அவனின் குறுக்கு புத்தியாய் பயன்படுத்தி உன்னிடம் செயல்படுத்த முனைவான். ஒருபோதும் எதிராளி உன்னை தீர்மானிக்கும் வழியை வகுத்துவிடக்கூடாது. அதே போல்தான் இன்றும் எதிரே இருக்கும் கண்ணன் பேசி பேசிய ஈஸ்வரை வயதை நடையை டேமேஜ் செய்ய நினைக்கும் போது அந்த வார்த்தைகளை எல்லாம் ஈஸ்வர் காதல் வாங்கவில்லை. சுற்றி இங்கு என்ன இருக்கிறது, என்னவெல்லாம் வைத்திருக்கிறார்கள், எந்த பக்கம் இருந்து ஆட்கள் வர முடியும் என்று மட்டும்தான் ஈஸ்வர் பார்வை இருந்தது. அர்ஜுனும் தீரனும் கூட அந்த நேரத்தில் திரும்பி ஈஸ்வரை பார்க்க அவர் எதிராளிகளின் வார்த்தைகளை சட்டை செய்யாமல் இயல்பாக நடந்து கொண்டிருப்பதை கண்டு அவர்களும் அவரை தான் பார்த்தார்கள். பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல் எதிராளிகள் ஈஸ்வர் முகம் பார்க்க, ஏனோ அவனுங்களுக்கு இந்த 2 பேரை தவிர வருகிறவன் தான் டேஞ்சர் என்று நன்றாகவே புரிந்தது. எல்லோரும் தீரனையும் அர்ஜுனையும் விட்டுவிட்டு கட்டையை தூக்கி கொண்டு வர, எவன் தீரனை காளான் சாப்பிட வைத்தானோ, எவன் அர்ஜுன் மண்டையில் அடித்தானோ அவன் தலையில் துப்பாக்கியை வைத்தார் ஈஸ்வர். அதில் நடுங்கியவர்கள், சார் நாங்க வெறும் அம்புதான், எய்தவன் கோயம்புத்தூர்காரன். அதற்குள் தீபக நாட்கள் உள்ளே வந்து மொத்த பேரையும் கட்டி ஒரு இடத்தில் அடைத்து வைத்து தலைமை தாங்கியவனிடம் யார் பண்ண சொன்னது, அவர் பெரிய பில்டர் என்று மட்டும்தான் தெரியும், ஆனால் யாருன்னெல்லாம் தெரியாது. ஈஸ்வர், அவ்வளோ பெரிய பில்டர் யாருடா என்ற ஈஸ்வரின் கூரான வார்த்தைகளை கண்டு அவன் உண்மையாகவே பயந்துதான் போனான். கோயம்புத்தூர்ல பெரிய பில்டர்னா 10 பேர் இருப்பாங்க, அந்த 10ல் யாருடா?
அவன் வாயை திறக்க முயற்சித்தான். சத்தம் வரவில்லை. ஈஸ்வர் திரும்பி தீபக்கை பார்த்தார். அந்த பார்வை போதும். தீபக் ஒரு சின்ன செய்கை கொடுக்க அவன் பக்கத்தில் நின்றிருந்தவன் ஒரு ஸ்டூலை எடுத்து வந்து அவனுக்கு முன்னாடி போட்டான். ஈஸ்வர் உட்காரு. அவன் ஈஸ்வரை பார்த்ததும் முழங்காலை தளர்ந்து அந்த ஸ்டூலில் அமர நடுங்கி இருக்க ஈஸ்வர் அவரை அங்கே அமர வைத்தான். ஈஸ்வர் அவனுக்கு நேரே குனிந்து, யாரவன்? அர்ஜுன், எங்க தொழில நாங்க பாட்டுக்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எதுக்குடா இடையில வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? சார், காசு கொடுத்தா செய்யறது தானே எங்க வேலை. ஈஸ்வர், நீ சொல்றது போய். உனக்கு தெரியும் யாரவன்? அவன் கண்கள் பயத்தில் நடுங்க. ஈஸ்வர், நீ சொல்லி எனக்கு தெரிஞ்சா நீங்க இருந்து உயிரோட போலாம். நீ சொல்லாதத நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ. அந்த வார்த்தை கொடுத்த அழுத்தம் எதிரே இருந்தவனின் எதிர்காலத்தை நினைக்க வைத்து ஒரு கேள்விக்குறியாய் மாற்றியது. அர்ஜுன் தீரனுக்கு அருகே வந்து அவன் தோளில் கை வைத்தான். தீரன், நான் பாட்டுக்கு பிசினஸ் பண்றேன். எங்கிருந்து எதிரியெல்லாம் வந்திருக்கானுங்க? நீங்க பாட்டுக்கு பிசினஸ் பண்ணினா இப்படிதான் வருவானுங்க சீனியர். நம்ம நல்லவங்க கூட எப்படி கூட்டு வச்சிருக்கோமோ அதே போல நம்மளை சுத்தி 4 கெட்டவனுங்களே வச்சிருக்கணும். அதுவும் நமக்கு உண்மையான நமக்கு ஒண்ணுனா எதிராளிகளை செஞ்சு விடுற அளவுக்கு வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு எதிர எவனாச்சும் இறங்கினான்னு வைங்க, அவனுங்களே கண்டுபிடிச்சு அவனுங்களை போட்டுட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவானுங்க. தீரன், அதெல்லாம் தப்பு. நமக்கு 4 நல்லவங்க தெரியும். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். அப்ப இப்படி வந்து உட்கார வேண்டியதான் சீனியர். ஈஸ்வர், தீரா, உன்னை கடத்த சொன்னவன் உன் சண்டைக்காரன் இல்ல. சண்டையாக இருந்தால் கோயம்புத்தூர்ல வச்சு சண்டை போட்டிருப்பான். உன் எதிரியும் இல்ல. எதிராளியாக இருந்தால் உன்னுடைய எல்லா ப்ராஜெக்டுக்கும் அகெயின்ஸ்டா வந்து நிற்பான். ஆனா களம் இறங்கி இருக்கும் அவன் உன்னை வேட்டையாட துடிக்கும் ஒருவன். உன்னை அடியோட அழிக்க நினைக்கும் அவன் படு டேஞ்சரஸ் என்ற ஈஸ்வர் தீபக்கை பார்த்து, கோயம்புத்தூர்ல கடந்த 6 மாசத்துல புது ப்ராஜெக்ட் எடுத்த பில்டர்ஸ் லிஸ்ட் எடு சார் ரெடி என்று கொடுக்க தீரனும் அர்ஜுனும் தங்களின் எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் ஈஸ்வரிடமிருந்தும் தீபக்கிடமிருந்தும் கற்றுக்கொண்டிருந்தார்கள். பில்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் வாசிக்கும் போது அதில் தீரனின் கம்பெனியும் அர்ஜுனின் கம்பெனியும் இருந்தது. அது போக மிச்சமேட்டும் பார்க்க அடுத்த 8 பில்டர்ஸ் நேம் தீபக்கன் வாசிக்கும் போது தீரன் வேகமாய், மாமா, இந்த 6 குரூப்ஸ் இப்ப நான் மங்களம் ரோட் டு கோயம்புத்தூர் ரோட்டில் எடுத்திருக்கும் ப்ராஜெக்டுக்கு இடம் வாங்கும் போது நான் வாங்கின எல்லா இடத்தையும் இவங்களும் எனக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப லோ பட்ஜெட். அப்புறம் மிரட்டி அவங்க அதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. அர்ஜுன், நீங்க அங்க இடம் வாங்கியிருக்கீங்களா சீனியர்? நானும் அங்க பிளாட் போட்டு இருக்கேன். இன்னும் சில ஏக்கர் லேண்ட் வாங்கியிருக்கேன். தீபக் இருவரிடமும், அங்க என்ன பண்ண போறீங்க? கிரண், மங்களம் ரோட்டிலிருந்து கோயம்புத்தூருக்கு நேஷனல் ஹைவேஸ் வரப்போகுது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் விரைவில் அந்த பக்கம் ஆரம்பிக்க போகுது. பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கனியாப்பூண்டியில் வரப்போகுது. அங்க ஹோட்டல் இருக்கு, காலேஜ் இருக்கு. அதனால அந்த பக்கம் காலேஜ் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம்னு இருக்கேன். தீபக், அர்ஜுன், நீ என்ன கட்ட போற? மல்டி காம்ப்ளெக்ஸ் தியேட்டர், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், காலேஜ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பெரிய ப்ராஜெக்ட். தீபக் சத்தமாகவே, அப்ப ஏன் அர்ஜுனை கடத்தாம தீரனை கடத்தி இருக்காங்க? அதுவும் 6 குரூப்ஸ். அந்த கேள்வியில் எதிரே அமர்ந்தவனுக்கு வியத்து விட்டது. நொடியில் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள் என்று. அர்ஜுன், என்ன நெருங்கணும் என்றால் அவனுங்க அப்பம் பிறக்கணும். என்னை சுத்தி ஆள்பலம், அதிகார பலம் அத்தனையும் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் அரசியல் பின்புலம் ஆட்கள், போலீஸ்காரங்க எல்லா ஆட்களோடும் ஒரு மீட்டிங் இருக்கும் எனக்கு என்றான் ஒரு மிடுக்குடன். தீரன் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் தான் உண்டு தன் வேலையொன்றே என்று தன் பிசினஸில் தன்னை நிலைநிறுத்தும் ஒரு உண்மையான ஆளவன். அர்ஜுன் தீரன் தோளில் கை போட்டு, உங்கள் நேர்மையை நான் மதிக்கிறேன் சீனியர். ஆனா அந்த நேர்மையை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில்முறை போட்டியில் ஜெயிக்க முடியாது. நம்ம யாரையும் துன்புறுத்த வேண்டாம். நம்மள துன்புறுத்துறவங்களை சும்மா விட வேண்டாம். அதைத்தான் நான் சொல்றேன். அதே நேரம் அடுத்த முறை நான் மீட்டிங் போகும்போது நீங்களும் வாங்க. நம்ம எல்லாம் பிரதர்ஸ், ஒரே ஃபேமிலின்னு தெரிஞ்சா அவங்க இனி நம்ம கிட்ட மோத மாட்டாங்க. அவன் ஈஸ்வரியை பார்த்தான். கண்ணுக்கு நம்ம மோதி இருக்கும் இடம் பெரிய இடம்னு புரியுது சார். எங்களுக்கு குடும்பம் இருக்கு சார். நாங்க சொல்லாததுக்கு காரணம் இருக்கு சார். ஈஸ்வர் அவன் கண்ணீரை பார்த்தார். அவன் மேல் கருணையும் இல்லை, கோபமும் இல்லை, வெறும் புரிதல். குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சா இந்த வேலையை நீ செய்ய மாட்டல. இவன் திருப்பூரிலிருந்து கொடைக்கானல் வருவான்னு அவனை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க என்றவர் தீரனிடம். உன்னோட ஆள் ஒருத்த இவனுங்களோட கையால் அவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் தூக்கு. தீரனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. தன்னுடன் பயணிப்பவர்கள் தனக்கு எதிராக செயல்படும் அளவுக்கு நான் அவர்களுக்கு என்ன பண்ணினேன் என்பது போல் இருந்தது. அவன் தலையை ஆட்டினான். ஈஸ்வர் கண்ணனிடம், அந்த பில்டர் உன்னை எதனால பயமுறுத்தினா? அவன் உதடுகள் நடுங்கின. சொல்லு சார், என் பொண்ணு சார். அந்த ஒரு வார்த்தை ஈஸ்வரை உலுக்கியது. பெண் என்றால் எந்த வேலையையும் செய்ய துடிக்கும் அப்பாக்கள் இந்த சமூகத்தில் அதிகம். அர்ஜுன் கையை இறுக்கினான். தீரனின் எதிராளியின் செயலை நினைத்து அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஈஸ்வர் நிமிர்ந்து,
நாங்க தீரனை கடத்திட்டோம், என் பொண்ணை விட்டாதான் தீரனை போலீஸில் ஒப்படைக்கிறேன் என்று அவனிடம் பேசு. சார், அந்த ஆள் கொஞ்சம் மோசம், அப்படியெல்லாம் விடமாட்டார். நான் போய் இவரை ஒப்படைச்சாதான். அவன் கண்ணீரோடு, என் பொண்ணு கோயம்புத்தூர் காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கு. நான் சாதாரணமா இந்த காலனை வித்து எங்க பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். ஆனா அவன் பிடியில் இருக்கும் என் பொண்ணுக்கு ஒண்ணுனா நான் என்ன பண்றது? உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. உன் பொண்ணு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு. நான் ஒரு 1/2 மணி நேரத்துல உன் பொண்ணை உன்கிட்ட பேச வைக்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு பின்னாடிங்க சார். என் மகளை சுத்தி 4 பேர் இருக்கானுங்க. வயசு பொண்ணு சார், 19 வயசு தான் ஆகுது. ஏற்கனவே ஒரு பொண்ணை அந்த இடத்துல என்னவெல்லாம் பண்ணி சீரழிச்சு தூக்கி போட்டு இருக்காங்க. அப்படி பயமுறுத்தி தான் சார் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஈஸ்வர் அவன் முகத்தை பார்த்து, உன்னோட பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு இவ்வளோ வேலை செய்யற. ஆனா இந்த போதை காளான் கொடுத்து எத்தனை பசங்களை நீ சீரழிக்கிற. அந்த தப்புக்கு தான் கடவுள் உனக்கு கொடுத்த தண்டனை. சார், நீங்க காசு பணம் இருக்கிறவங்க எதையாவது செஞ்சு பழச்சுப்பீங்க. படிப்பறிவில்லாத எங்களுக்கு தோட்டம் இல்ல, துறவும் இல்ல, சொந்த வீடும் இல்ல. அப்ப வாழ்க்கை எப்படி சார் நடத்துறது? முக அமைப்பு சரியா இல்லாததால் வேலை கொடுக்க மாட்டாங்க. அர்ஜுன், நான் உனக்கு வேலை தரேன், என்கிட்ட வரியா? அவன் அர்ஜுனை பார்க்க, நிஜமா என்கிட்ட சைட் செக்யூரிட்டிக்கு ஆள் வேணும். அதுவும் உங்களை மாதிரி ரஃப் அண்ட் டஃப் ஆட்கள் தான் எனக்கு வேணும். ஒர்க்கு தரேன், மாசம் நல்ல சம்பளம் தருவேன். என்னோட மீட்டிங் நடக்கிற இடத்துல எல்லாம் நீங்க பாடி கார்டா இருக்கணும். நீங்க நல்ல வேலை பார்த்தா உங்களுக்கு குவார்டர்ஸ், பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாமே பண்ணி தருவேன். ஆனா எனக்கு நேர்மை மட்டும்தான் முக்கியம். அப்புறம் நான் யாரையும் நம்ப மாட்டேன். என்னோட கண்காணிப்பில் நீங்க எப்பவும் இருப்பீங்க. அவன் மிகவும் சந்தோஷமாய் அவனுடன் இருந்தவர்களை பார்க்க, இப்போ இந்த கேஸில் உள்ள போனா கண்டிப்பாக தங்களின் வாழ்க்கை இனி சிறையிலேயே முடிந்துவிடும். வாழ வழி இருக்கு, வாழ்ந்துவிட்டு போகலாமே என்று அவர்களும் தலையாட்ட, ஈஸ்வர் அர்ஜுனை பார்த்துவிட்டு எளிதாக புரிந்த விஷயம் எந்த இடத்தையும் தனக்கு சாதகமாக மாத்த அர்ஜுனால முடியும் என்று புரிந்தது. ஈஸ்வர், இப்போ சொல்லு, அவன் பேர் என்ன? ஆறுசாமி குரூப்ஸ். அதை தான் நாங்களே கண்டுபிடிச்சிட்டோமே. அவங்களுக்கு 2 பொண்ணு 2 பையன். உன்னை பண்ண சொன்னது யாரு? அருள் சார். அவன் திரும்பி தீபக்கை பார்க்க, 6 குரூப்ஸ் ஓனர் ஆறுமுகசாமியின் இளைய மகன் அருள். என்ன பண்ணலாம் சார்? இப்ப எதுவும் பண்ண வேண்டாம் தீபக், நம்ம திருப்பூர் போய்க்கலாம். நாளைக்கு அவங்க அப்பாவையும் அவனையும் நம்ம ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லு என்றவர் கண்ணனிடம், உங்க ஆளுங்களை ஹோட்டல் விட்டு போக சொல்லு. அவர்கள் மகுடிக்கு கட்டப்பட்ட பாம்பு போல் சொன்னதை அப்படியே செயல்படுத்த சற்று நேரத்தில் ஆதினி அழைத்தாள் தீரனுக்கு. அவன், நான் நல்லா இருக்கேன், நீ பயப்படாத, இன்னும் 1/2 ஹவரில் ஹோட்டலுக்கு வந்துடுவேன். அதே போல் சரியாக 1/2 மணி நேரத்தில் கண்ணனின் மகள் அவனிடம் பேச காலிலேயே விழுந்து விட்டான். அவன் தனது வேலைகள் எல்லாம் சுமூகமாய் போய்கொண்டிருக்கு என்று நினைத்த தீரனுக்கு ஏனோ இதெல்லாம் இனி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ஈஸ்வர் தீபக் மற்றும் அர்ஜுனிடம், நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னைக்கு இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் திருப்பூர் வந்துடுங்க, நாங்க திருப்பூர் கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு கூடவே கண்ணனின் ஆட்களை வைத்து அந்த குடோனை தீ வைத்து எரித்து விட்டு கிளம்பினார்கள். ஈஸ்வருக்கு வருங்கால சந்ததியினர் முழுதாக இந்த போதை பொருளிலிருந்து காப்பாற்ற முடியாவிட்டாலும் இந்த 6 பேரின் வாழ்க்கையை மாற்றிய திருப்தியாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கிளம்பிவிட்டார். ஈஸ்வர் மகிழுக்கு அழைக்க, அப்பா போய் ஆதனிய பாருடா, அப்பா கிளம்புறேன். அப்பா, நீங்க வரலையா? அவளுக்கு என்ன பார்க்கும்போது கில்ட்டா இருக்கும், நீ பேசு. அப்பா, அவ ஏன் அப்படி நினைக்க போறா? அம்மோ, ஆதனின் பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டு சரி பண்ணு. ஒருவேளை பிரச்சனை நீயா இருந்தா தீரனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருடா. அப்பா, நான் மாமாட்ட பேசுறதே இல்ல. அவன் உன்னை பத்தி பேசுறதும் தப்புடா. அப்பா, வாழ்க்கையை கொடுத்துட்டு வாழ விடாமல் பண்றது அதை விட கொடுமை. அது உன் வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்று மறைமுகமாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்கும் போதுதான் மகிழினிக்கு எங்கே பிரச்சனை என்றே புரிந்தது. மகிழ் ஆதினியை பார்க்க போக அவள் மகிழை கட்டி கொண்டு தேம்பி அழுதாள். மகிழ், நான் உன் வாழ்க்கையில எங்கேயாவது பிரச்சனையா இருக்கேன் ஆதினி? நீ பிரச்சனையா இல்ல மகிழ், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ கொஞ்ச நாளா தீரன் மாமா வாழ்க்கையில இருந்தல்ல, அது என் மூளைக்குள்ள இருக்கு. அது என்ன போட்டு குடையுது. ரொம்ப குழப்பமா இருக்கு. இன்னும் கோபம் வருது. அதை நினைச்சு நான் சண்டை போடுறேன். இதுதான் இப்போதைக்கு என் பிரச்சனை. இவ்வளவு வெறுப்பையும் கோபத்தையும் வச்சுக்கிட்டு உன்னால எப்படி மாமாவை லவ் பண்ண முடியுது? எனக்கு அவர் மேல லவ் எவ்வளவு இருக்கோ அதை காட்டிலும் அவர் பக்கத்துல வரும்போது மகிழ் தான் முக்கியம்னு சொல்லி விட்டுட்டு போனார் இல்ல, அது ஞாபகம் வரும்போது எல்லாம் அவரை போட்டு கசக்கி பிழிஞ்சு அவரை நிம்மதி இல்லாத பண்ணணும்னு மனசு சொல்லுது. பண்ணிட்டேன். ஆனா நேத்து சின்ன சண்டை, அவர் வெளியே போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை அவருக்கு வரும்போதுதான் நான் பண்ணது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. அந்த நேரம் அர்ஜுனும் தீரனும் வந்தார்கள். மகிழ் தலையில் கட்டுடன் வரும் அர்ஜுனை கண்டதும் வேகமாய் ஓடிப்போய், இப்போ ஓகேவா? அந்த இடத்தில் அர்ஜுனும் தீரனும் இருந்தார்கள். ஆனால் மகளினியின் கண்ணில் அந்த நேரம் அர்ஜுன் தலையில் இருக்கும் காயம் மட்டும்தான் கண்ணில் பட்டது. ஆதினி தீரனை கண்டதும் ஓடி வந்து கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள்.
அவன், சாரி ஆதினி, அந்த நேரத்துல நான் வெளியே போயிருக்க கூடாது. அவள் வேகமாய் அவன் காலில் விழுந்து விட்டாள். இதுக்கு நீ காரணம் இல்ல, எவனோ ஒருத்த வேண்டாதவன் பண்ணியிருக்கான் என்று தீரன் அவளை அள்ளி தூக்க. இல்ல, கூட இருக்கும்போது உங்களை வார்த்தைகளால் காயப்படுத்துறேன். இங்க இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டாங்க உங்களை கொலை பண்ணிடலாம் என்று. அப்பதான் புரிஞ்சது, உங்களை இழந்த பிறகு எனக்கு அதுக்கப்புறம் என்ன மாமா இருக்கு இந்த உலகத்துல. அர்ஜுன், ஆதினிமா, கூட இருக்கும்போது கத்தி சண்டை போட்டு வெளியே அனுப்புற, இப்ப அழுது பேசுற, எது நீ? அர்ஜுனும் ஆதினியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள. ஆதினி, ஏன் அர்ஜுன், உங்களுக்கு மகிழும் தீரன் மாமாவும் பேசுறத பார்த்து பொறாமையா இல்லையா? கோபம் வரலையா? எரிச்சலா இல்லையா? கண்டிப்பா வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ பண்ணியதெல்லாம் பார்த்தா தூக்கி போட்டு மிதிக்கலான்னு கூட தோணும். ஆனா அந்த டைமிங்கில் வரும். ஆனா எனக்கு மகிழ் மேல வெறுப்பே வராது. அவளோ ஏன் வெறுப்பு வராது? எப்படி இயல்பா இருக்க முடியுது உன்னால்? தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். அவளுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குன்னு. அதுக்கப்புறம் எப்படி வெறுக்க முடியும்? அது எப்படி அர்ஜுன் முடியும்? காதல குறைகளோடு ஏற்றுக்கொள்வதுதானே சிறப்பா ஆதினி? ஒரு பிழையிலிருந்து திருத்தி கற்றி வாழ்வதுதானே மனித குணம். 100% கரெக்டா இருக்காங்கன்னு யாரையாச்சும் சொல்ல முடியுமா? அவளிடம் மௌனம். அப்புறம் நானும் தப்பு பண்ணியிருக்கேன், நீ கூட தப்பு பண்ணியிருக்க. அவளோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் கூட நீ டேட்டிங் வரலையா? அவள் தலை குனிந்தாள். தலை குனிற அளவுக்கெல்லாம் எந்த தப்பும் இல்ல. ஒரு நிமிஷம் என்ன பாரு. அவள் நிமிர்ந்தாள். ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் கிசிங் சீன் நமக்குள்ள நடக்கலையா? ஆனா அது நமக்கு நினைவு கூட இல்ல. இது ஜஸ்ட் நடந்தது, முடிந்தது. அன்னைக்கு அது நடக்கும்போது சரி, கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழலாம் என்று, நீயும் உன் கூட ஒரு வாழ்க்கை வாழலாம் என்று நானும் ப்ரிப்பேர் ஆனோம் தானே. நீ அதுக்கு ஓகே சொல்லிட்டு தானே வந்த. மகிழினி இல்லாட்டி செத்து போயிடுவேன்னு நான் எப்பவும் சொல்லல. தீரன் சீனியர் இல்லாட்டி நீ செத்து போயிடுவேன்னு எப்பவும் சொல்லல. சொல்லப்போனா நீ செத்து எல்லாம் போகல. அடுத்த வாழ்க்கைக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது நம்ம கிட்டயும் குறைகள் இருக்குன்னு நம்ம முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நம்ம பார்ட்னர்ஸ் நமக்கு மட்டும்னு நினைப்பது சரியான விஷயம்தான். ஆனா ஏற்கனவே நேசித்த அந்த ஒருவரின் மீது எப்பவுமே லவ்வே இருக்காது. இருக்க கூடாதுன்னு நினைச்சா நம்மளை விட முட்டாள்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அன்பு அழிஞ்சு போற பொருள் கிடையாது. அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கும். அவங்க நல்லதை நினைக்கும். அவங்க நல்லா இருக்கணும் என்று நினைக்கும். இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் சீனியர் மயங்கி கீழே சரிந்து கிடந்தப்போ மகளினி அவரை மடியில் ஏந்தி கண்ணீர் விட்டாள். அதுவும் என் கண்ணு முன்னாடிதான் அழுதா. அவளோட உள்ளத்துக்குள்ள தவறான எண்ணம் கிடையாது. அதனாலதான் அவையே கண்ணு முன்னாடி உண்மையா இருக்கா. எனக்கு தெரியாம அவ பண்ணினாதான் அது தப்பு. மகளினி எந்த காலத்திலும் அதை செய்ய மாட்டா. அதுவரை தள்ளி நின்றிருந்த மகளினியும் தீரனும் அர்ஜுன் முகத்தையே பார்த்தார்கள். அர்ஜுன், ஆதினி நம்ம 2 பேரும் பண்ணிருக்கிறது என்ன விஷயம் தெரியுமா? ஒரு குழந்தையை தாயிடமிருந்து பிரிச்சது போல், சொல்லப்போனால் பாரதி மேம் குழந்தையில் உன் அம்மாவிடமிருந்து உன்னை பிரித்தது போல் தீரன் சீனியரிடமிருந்து மகிழ் காதல நம்ம பிரிச்சிருக்கோம். அதுவும் சூழ்நிலையை காரணம் காட்டி. சொல்லப்போனா நானும் அந்த நேரத்துல எனக்கு மகிழ் கிடைச்சா போதும்னு ஒரு கட்டாய தாலியை தான் கட்டுனேன். நீங்க திருமணத்திற்கு முதலில் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையும் கூட்டி அமர வைத்து கேள்வி கேட்கிறேன் என்ற பெயரில் அவரை அவளிடமிருந்து பிரிச்சுக்கிட்டீங்க. அந்த வார்த்தை அவளுக்கு உண்மையாகப்பட்டதால் அவள் மௌனமாய் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏனென்றால் மற்றவரின் தவறை பூதாகரமாய் பார்க்கும் ஆதினியின் செவிகளுக்கு அர்ஜுன் சொல்லும் போதுதான் அவளின் தவறுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் மூளையில் பதிந்தது. அர்ஜுன், நான் ஒன்னும் நல்லவென்னு சொல்லல ஆதினி. இப்ப நீ பண்ணின ஒரு விஷயத்த நானும் அவளின் கழுத்தில் தாலி கட்டும்போது அவளுக்கு ஏதாவது பாடம் புகட்டணும், அவளின் திமிரை அடக்கணும், என்ன அத்தனை வருடம் பின்னால் சுட்ட வைத்ததுக்கு அவளுக்கு பாடம் புகட்டணும் என்று ஏகப்பட்ட கோபம் எனக்குள்ள இருந்துச்சு. அப்போ எங்க அப்பா கூப்பிட்டு பேசினார். இந்த கல்யாணத்துல முழுக்க முழுக்க தப்பு உன்னோடது. இன்னொருத்தரின் மகளை திருமணம் செய்வது கூட தப்பில்ல. ஆனா இன்னொருத்தரின் காதலியை திருமணம் செய்யும் போது அந்த பொண்ணை உன் காதலியா மாத்துறது ஒரு மலையை கட்டி இழுக்கிறதுக்கு சமம். நீ மகளினிய அவளின் நிறை குறைகளுடன் நேசித்தால் மட்டுமே நீ அவளை இத்தனை வருடம் காதலித்தது உண்மை என்று எனக்கு அமர வைத்து புரிய வைத்தார். சொல்லப்போனால் நான் அவளை அப்படியேதான் லவ் பண்றேன். கூடவே அவள் தீரன் சீனியர் மேல வைத்த காதலையும் சேர்த்துதான் நான் அவளை நேசிக்கிறேன். அவள் என்னை கண்டதும் தீரன் சீனியரை கண்டுக்காமல் போனா அவள் என்னிடம் நடிக்கிறாள் என்ற அர்த்தம். என் முன்னாடி அவள் எப்போதும் போல் இருந்தால்தான் அவள் என் மகளினி. அவன் பேச பேச மகளினிக்கு புது அர்ஜுன் கண்களில் தெரிந்தான். அர்ஜுன் ஆதினியிடம், மகளினி இப்போ ஏன் பொண்டாட்டி, அதுக்காக அவன் மனசுக்குள்ள இருக்கிற பழைய காதல வேரோட பிடுங்கி எறிய முடியுமானா? அது இப்போ முடியாது. ஆனால் காலப்போக்கில் என்னோட லவ் கொண்டு மறக்கடிக்க முடியும். ஆதினி மகிழ் தீரன் சீனியரை லவ் பண்றது ஈஸ்வர் அங்கிளுக்கு முன்னாடி தெரியாம இருந்திருக்கும்னு நீ நினைக்கிறியா? நீ அன்னைக்கு நைட்டு பேசினது மட்டுமே அவர் விட்டுடுன்னு சொல்லியிருப்பாரா? அவர் அவனையே பார்க்க அவளுக்கு அவங்க அப்பா தான் உலகம்.
அவளாவது போய் ஒரு முறையாச்சும் நான் மாமாவை லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாளா? இல்ல அவராவது வந்து அவளிடம் கேட்டிருப்பாரா? 2 பேருமே சொல்லவும் இல்ல, கேட்கவும் இல்ல. ஏன் அப்படின்னா அவளுக்கு நம்ம அப்பா பண்ணி வைப்பாருன்னு நினைத்திருப்பாள். அவருக்கு நம்ம பொண்ணுங்க 2 பேரும் டீனேஜர்ஸ். இதுல பட்டு தெரிஞ்சு திருந்தி திரும்பி வரட்டும். லவ் ஸ்ட்ராங்கா இருந்தா யார் அதுக்கு போராடணுமோ போராடி வரட்டும்னு விட்டுடுவார். அப்பாவின் நிழலில் வாழ்ந்த ஒரு பொண்ணுக்கு, அதுவும் மகள் மாதிரி பொண்ணுக்கு தீரன் சீனியர் வேணும்னு அடம் பிடிக்க தெரியாதா என்ன? இல்ல அவரால் தான் கட்டி வைத்திருக்க முடியாம போகுமா? குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகணும்னா அதுக்குள்ள யாரையும் நோகடிக்க கூடாது. உறவுகள் வேண்டுமென்றால் காதலை இழந்துதான் தீரன் என்றும் அறிந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கும் அந்த பொண்ணுக்காகவாவது நீ உன்னோட வாழ்க்கை வாழலாம். ஏனோ அதற்கு அப்புறம் மகளினியால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. வேகமாய் ஓடி வந்து அவன் கைகளில் தன் விரல்களை கோர்த்து இறுக்கி பிடித்து கொண்டாள். அர்ஜுன் அவளின் உச்சந்தலில் முத்தமிட்டு விட்டு தங்களுக்கென்று ஒதுக்கி இருக்கும் அறைக்கு அவளை அழைத்து கொண்டு போனவன் திரும்பி ஆதனியிடம், இன்னைக்கு இருந்து ஹாப்பியான லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. சீனியர் என்ன அளவுக்கெல்லாம் கெட்டவர் கிடையாது என்று சொல்லிவிட்டு போய்விட தீரன் அவளின் அருகே வந்து, மகளினி எனக்கு பிடிக்கும். அவ மேல இருக்கிற காதல திடீர்னு எல்லாம் என்னால மறக்க முடியல. அதே நேரம் உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இப்ப அர்ஜுன், அவள் அர்ஜுனின் மனைவி. நீதான் என் பொண்டாட்டி. அவள், சாரி மாமா, நம்ம இன்னைக்கே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் என்றால் அவனையே பார்த்து. சலனம் 498. மிகவும் பட்டையெல்லாம் போட்டு பார்க்க பக்தி பரவசமாக தெரிந்தார் ஆறுச்சாமி. அவரின் மென்மையான முகம் காண்போரை எல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சம் உள்ள முகம் என்று தோன்றும். ஆனால் உலகத்தின் மொத்த வில்லத்தனங்களும் அந்த முகத்துக்குள் அடங்கும். அந்த நேரம் அவரின் செல்போன் சினுங்க. தீபக் சுற்று வட்டாரத்தில் ஃபேமஸ். அவனிடமிருந்து போன். சார், நான் ஈஸ்வர் சார் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். அவர், ஈஸ்வர் சார் ஆபீஸ் என்றவர் என்ன திடீரென்று யோசிக்க. தீபக், AAA. ஐயோ தீபக் சார், உங்க நம்பரை பார்த்ததுமே நான் எடுத்துட்டேன். கம்பெனி பேர் சொல்லணுமா? பேர் கேட்டாலே தெரியுமே. நாளைக்கு சார் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் நாளைக்கு? சாமியை பார்க்க கியூவில் நிக்கணும். ஆனா சாமியை வரம் தரும்போது பாத்துடுறது நல்லது தானே? ஓகேங்க சார், நாளைக்கு சாயந்தரம் ஈஸ்வர் சார் கூட உங்களுக்கு மீட்டிங். லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன், வந்துடுங்க என்று ஆறுச்சாமி தனது கைகளை கூப்பி என்ன விஷயமாக இருக்கும் என்ற சிந்தனையுடன் வீட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டே இருந்தார். திடீரென்று நம்மை கூப்பிடுகிறார்கள் என்றால் நம்ம சைடு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியலையே என்ற சிந்தனையோடு கீழே தனது பிரம்மாண்ட வீட்டின் வரவேற்பறைக்கு வந்து தனது 2 மகன்களையும் அழைத்து, AAA குரூப் ஈஸ்வர் அவங்க கூட ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா? இருவருமே ஒரு சேர இல்லைங்களேப்பா என்றனர். சற்று நேரத்தில் ஆறுச்சாமி தீபக்கிற்கு அழைத்து, ஈஸ்வர் சார் வர சொல்லி இருக்கிறதா சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லல, தெரிஞ்சுக்கலாமா எதுக்காக என்று. தீபக், சாரே கூப்பிடாரு என்றால் பிரச்சனை அவ்வளோ பெருசு. அப்புறம் என்ன விஷயம் என்றே தெரியாம நீங்க வீட்டில் இருந்தா நாளைக்கு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குமே சார். நாளைக்கு சரியா 5 மணிக்கு உங்க 2வது மகன் அருளை கூட்டிட்டு மீட்டிங்க்கு வந்துடுங்க என்று சொல்லி முடிக்கும் பொழுது அவர் தான் பயத்தில் திகில் பார்வை பார்த்தார். பின் தன் இளைய மகனை முறைத்து, புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கியா? அவன் அவரையே பார்க்க, உன்கிட்ட தாண்டா, புதுசா ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கியா? அவனும் சற்று தயங்கி, ஆமாங்கப்பா, யார்கிட்ட பண்ணிட்டு இருக்கிறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா, டேய், இங்க பிசினஸ் பண்றது பிரச்சனை பண்றது எல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா யாருக்கிட்ட பண்றோம், எப்படி பண்றோம்னு யோசிச்சு ரொம்ப உஷாரா பண்ணணும். இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அவன் தீரன் பற்றி சொல்ல. தீரன் யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்கப்பா. யாரு என்னன்னு தெரியாமலே பண்ணிருக்கியே. அவன் யாருடா? அவனை தொட்டா இவங்க ஏன் நம்மள கூப்பிடுறாங்க? சற்று நேரத்தில் ஆறுமுகசாமி விசாரிக்கும் பொழுது ஈஸ்வர் அவரின் ஒரே தங்கச்சி பையன்தான் தீரன் என்று தெரியும் போது ஆறுமுகசாமி தன் தலையில் கை வைத்து அமர்ந்தார். ஏனுங்கப்பா, என்னாச்சு? அவங்க எல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்ட ஆட்கள்டா. யாரா இருந்தா என்னங்கப்பா? சிலரின் நிழல் மேல நம்ம நிழல் பட்டாலே சரித்திரமே இல்லாம பண்ணிடுவாங்கடா. அப்பா, நீங்க பஞ்சதில்லையா? டேய், நம்ம கன்னடத்தில் மோதணும். ஏன் அவங்களெல்லாம் அழிச்சிட்டு நான் நின்னு இருந்தா முன்னுக்கு வரணும்னு எதையாவது பண்ணிருக்க மாட்டேனா? உழைக்கிறதே உயிர் வாழணும் என்பதற்காக தான். அவங்க வழியில நம்ம கிராஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப். இனி நீ என்ன பண்ண போற? இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படிங்கப்பா வாழ முடியும்? டேய், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டாப் 10ல இந்தியால இருக்குன்னா நான் நம்ம வேலையை யார்கிட்ட பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த மாதிரி பண்ணலன்னா உன்னோட அடையாளமே இல்லாம போயிடும்டா. அந்த ஈஸ்வர் அவ்வளோ பெரிய புடுங்கியாப்பா. என்கிட்ட அவனை காட்டுங்க, முடிச்சு எரிஞ்சிடுறேன். அந்த நினைப்பு இருந்துச்சுன்னா உடனே அழிச்சிடு, இல்லாட்டி நீ முடிஞ்சிடுவ. தன் அப்பாவை பார்த்து பல பேர் பயப்படும் போது தன் அப்பாவை பார்த்து பயப்படுமாள் ஒருவரா என்று நினைத்து, அப்படி என்ன தான்ப்பா அவங்க பண்ணினாங்க
எங்களோட காலத்தில் சீனிவாசன் நாச்சிமுத்து அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். மனுஷன் பார்க்க அமைதி, ஆனா தனக்கு எதிராளியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் ஒருவர். திருப்பூர், கோயம்புத்தூர் முழுக்க அவருக்கு நிட்டிங் இருக்கு. அந்த ஆள் பேரை கேட்டாலே அந்த நிட்டிங் பக்கமே எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. என் அப்பா காலத்துல சீனிவாசன் நாச்சிமுத்து என்றாலே ஒரு பயம், ஒரு நடுக்கம். கோயம்புத்தூர்ல அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசினா எதிர்பேச்சு பேச முடியாது. அப்பேற்பட்ட ஆளையே அட்ரஸ் இல்லாம, பேர் சொல்ல வாரிசு இல்லாம அழிச்சு அவங்க பரம்பரைக்கு அடையாளமே இல்லாம பண்ணினவன்டா ஈஸ்வர். அவங்க சாம்ராஜ்யத்தோட நிழல் மேல கூட நம்ம நிழல் விழக்கூடாது. எனக்கு காசு பணத்தை விட எனக்கு என் பசங்க பிள்ளைங்க தான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மீட்டிங் இருக்கு. வந்து மரியாதையா சாரி கேட்டுட்டு உன் வேலையை பார்க்குற வழியை பாரு. ஏனுங்கப்பா, ஈஸ்வர் வளருவான், அவங்க பசங்க பிள்ளைங்க மருமகனுங்க எல்லாம் வளருவாங்க. அப்ப நான் எல்லாம் எப்ப வளருது? இந்த பரந்த உலகத்துல அவங்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கும். அந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும் அருள். அப்பா, மங்களம் டு கோயம்புத்தூர் வர பாதி ஏரியாவை ஒரு மருமகனும் இன்னொருத்தவனிடம் பாதி இடமும் வாங்கிட்டானுங்க. அப்ப நான் எங்க போய் வாங்குறது? நீ வாங்கின ரேட்டும் அவங்க வாங்கின ரேட்டையும் வாங்கி பாரு. மிஸ்டேக் எங்கன்னு உனக்கு புரியும். நீ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல பெரிய ஆளா வர முடிஞ்சா இந்த தொழில் எடுத்து பண்ணு. இல்லாட்டி அது உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு உனக்கு என்ன வருமோ பண்ணிட்டு போ. நீ ஒருத்த மேல கைய வச்சு அவன் உன்ன அழிப்பான். அதுக்கு உன் அண்ணன் போவான் சண்டைக்கு. அப்புறம் நீ இல்லாட்டி நாளைக்கு அவனுங்க உன் அண்ணன் மேல கை வைப்பானுங்க. அப்புறம் அண்ணன் அழிஞ்சு போய் அவன் பையன் கத்திய தூக்கிட்டு போவான். இப்படி சண்டையில் மொத்தமா அழிஞ்சு போயிடுவீங்க. பிள்ளைங்களை பெற்று வளர்க்கறது, வாழ்றத பாக்குறதுக்கு. உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் தான் பிசினஸ், அழிஞ்சு போறதுக்கு இல்ல. அவ்வளோதான் சொல்லுவேன். நாளைக்கு என் கூட வா. வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் ஓ வேலையை பாரு என்று தன் மகனுக்காய் பதறியவரின் கண்ணில் தான் செய்த அத்தனை அயோக்கியத்தனமும் கண் முன்னாடி வந்து போனது. ரவுடிகளை வைத்து பல பேரை மிரட்டி இந்த தொழிலில் முன்னுக்கு வந்திருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை. மோதிய இடமெல்லாம் பாவப்பட்ட மக்கள். ஆனால் தன் பையன் மோதி இருக்கும் இடத்தை பார்த்ததும் தனக்கு அது திருப்பி வந்துவிடுமோ என்ற பயம் உருவானது. ஆதினி அறைக்குள் வந்ததும் அவன் குளித்து வெளியே வர, மாமா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன், அதான் ரூம் விட்டு போயிட்டீங்க, சாரி. சாப்பிட போலாவா என்றவன் அர்ஜுனை அழைக்க அவர்களும் வந்தார்கள். நால்வரும் அமர்ந்து சாப்பிடும்போது தீரன் எதையோ யோசிக்க, அர்ஜுன் சீனியர் என்ன ஆச்சு? என் பிசினஸ் நான் என்று இருக்கும்போது புதிதாய் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தான்ல, அவனுக்கு இருக்கு. ஒருவேளை அதெல்லாம் சாப்பிட்டு மன நோயாளியானா என்னோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும்? ஆதனி, மாமா உங்களால நான் கொஞ்ச நாள் அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். ஒருவேளை ஓவர் டோசேஜ் என்றால் அப்புறம் ஒரே வீட்டில் நம்ம 2 பைத்தியம் இருந்திருப்போம். அந்த வார்த்தையில் தீரன் அவளை பார்த்துவிட்டு, நான் ரெஸ்டும் போயிட்டு வரேன் என்று கிளம்பி போய்விட்டான். மகிழும் அர்ஜுனும் அவளையே பார்த்தார்கள். ஆதினி, என்ன அர்ஜுன் அப்படி பாக்குறீங்க? நீ பேசுற வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? அவள் உள்ளுக்குள் அடக்கி வைத்த வார்த்தைகள் எல்லாம் கொற்ற வரைக்கும் வந்துகிட்டே தான் அர்ஜுன் இருக்கும். மகிழ், நிஜமா மாமா அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு செம்மையா இருக்கார். ஆனா வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன லவ் பண்ணி மாமா பெரிய தப்பு பண்ணிட்டார். அதுக்கு நம்ம வீட்டில் அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டாங்க. நானும் பண்ணிட்டேன். நீயும் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்புறமும் ஏன் வார்த்தையை விட்டுட்டே இருக்க? பாவம் இல்லையா அவரு? அர்ஜுன், உன்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி தீரன் சீனியரை யாரும் கேள்வி கேட்கல என்ற கோபம் இருக்க உனக்கு? அவள் அவனை பார்க்க, உன்கிட்ட நான் ஒருத்தன் தான் பேசியிருக்கேன். எல்லாருக்கும் உன் மேல ஐயோ குழந்தையில தொலைஞ்சு போயிட்டாளே என்ற ஒரு இறக்கம் அதிகமா இருப்பதால் உனக்காக அவங்க மகிழையை கஷ்டப்படுத்திட்டாங்க. அவனை விட்டுடு என்று சொல்லி குடும்பமே திட்டி ஒதுக்கி இருக்காங்க. ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே என்று வருத்தப்படுற ஒருத்தரை சீண்டிக்கிட்டே இருந்தா அப்படிதான் செய்வேன், என்ன பண்ண முடியும் என்ற கேள்வியை கேட்டா என்ன பண்ணுவ? அவள், ஆமா கேட்டா என்ன பண்ணுவது? ஒரு நிமிஷம் ஆகாது அப்படி கேட்க. அப்புறம் ஒரு பிசினஸ் பண்ற ஆண் எவ்வளவு ப்ராப்ளத்தை காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி வீட்டுக்கு வர்றது ஒரு ஹாப்பி மூமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு தான். இப்படியெல்லாம் நீ பண்ணினா வீட்டுக்கு வரவே பிடிக்காம அகெயின் யார்கிட்டயாவது பேசினா நல்லா இருக்குமேஞ்சு தோன்றிவிட்டாள். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். கையில இருக்கிற வரைக்கும் தான் எல்லா உறவும். கையை மீறிட்டா ஒன்னும் பண்ண முடியாதாது. நீ இப்பவும் சொல்றேன், அவர் ரொம்ப நல்லவர். அதனாலதான் அந்த தப்புக்காக இப்படி இருக்கார். வேற ஒருத்தனா இருந்தால் நீ இந்த மாதிரி பேசி பேசியே கஷ்டப்படுத்துறதுக்கு போடி, நீ பெரிய இவளா நினைச்சிட்டா மொத்தமும் க்ளோஸ். அவள் அப்படியே அமர்ந்திருக்க தீரன் வந்தான் உணவுகள் நிறைந்த தட்டுடன். அது நீ, மாமா நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்றேனா? இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிற என்று அவன் சொன்னதில் ஆப்போசிட்டாக இருக்கும் அர்ஜுனும் மகிழினியும் சிரித்து விட்டார்கள். அவள், மாமா சொல்லுங்க. தீரன், திருமண வாழ்க்கை ஒரு ரோசா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகான படுக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட கல்யாணம் கொஞ்சம் அப்படிதான். ஆனால் அந்த ரோஜா படுக்கையில் படுத்து புரண்டாள். அங்கங்க முள்ளும் குத்தும்.
அது இப்போ எனக்கு பழகிடுச்சு. எனக்கு முள் படுக்க சுகமா இருக்கு என்றான் ஒரு புன்னகையோடு. இதற்கு முன்னாடி எப்படியோ இந்த தீரனை அர்ஜுனுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. தான் அப்படி ஒரு தப்பு செய்து மன்னிப்பெல்லாம் கேட்டு மீண்டும் தொடர்ந்து ஹர்ட் பண்ணி கொண்டே இருந்தாள். அந்த இடத்தில் தன்னை எல்லாம் மீண்டும் பிடித்து வைக்க யாராலும் முடியாது என்று நினைத்தான். அப்போது நேற்று பார்த்த வயதான அந்த தம்பதிகளை பார்த்து தீரன் கை காட்ட அவர்கள் அங்கே வந்து அமர்ந்தார்கள். அவர்களை தீரன் அர்ஜுனுக்கு அறிமுகப்படுத்தினான். கூடவே வாய் பேச முடியாது, காது கேட்காத மனைவி என்று சொல்லும்போது அர்ஜுன் அவர்களை ஒரு மரியாதையுடன் பார்த்தான். அர்ஜுன், எப்படி சார் இப்படி ஒண்ணுமே பேசாம ஒண்ணுமே கேட்காம எப்படி? எல்லாம் அன்புதான். அன்பை விட அழகான விஷயம் வாழ்க்கையில் வேறென்ன இருக்க போகுது? ஆதினி அவரிடம், இவங்களுக்கு வாயும் பேச முடியாது காதும் கேட்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இவங்கள நீங்க ஏமாத்திட்டு போகல, தி கிரேட். யார் சொன்னா நான் இவளை லவ் பண்ணி திருமணம் செய்கிறேன் என்று ஏமாற்றி இவங்க அப்பாவிடம் காசு பணம் எல்லாம் வாங்கிட்டு ஓடிட்டேன். போய் புது பிஸ்னஸ் பண்ணின. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பார்ட்னர்ஸ் வந்தாங்க. நியூ கேர்ள் ஃப்ரெண்ட். வாழ்க்கை செம மஜாவா இருந்தது. சொந்தக்காரங்க எல்லாம் என்னை ஹீரோன்னு சொல்லி என் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தாங்க. அப்பதான் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணத்தை எல்லாம் சுருட்டி என்னை ஏமாத்தினாங்க. கடனாக்கி விட்டுட்டாங்க. பழக்க தெரியாதவன்னு எங்க வீட்டுல என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. ஓவர் கடனாகி ரோட்டில் இருக்கும்போது இவளின் அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்திருந்ததால் அந்த நேரத்தில் என்னை கூட்டிட்டு போய் லாக்கப்பில் வச்சாங்க. எல்லாம் இழந்து நின்னப்போ அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது என்று இவளுக்கு நான் செய்த பிழையை எண்ணி அந்த சிறை கம்பிகளுக்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரே ஒரு போலீஸ்காரர் வந்து, டே தம்பி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா, எங்கேயோ உனக்கு மச்சம் இருக்கு என்று வாழ்த்தி வெளியே கூட்டிட்டு வந்தார். கேஸ் வாபஸ் ஆகி வெளியே வரும்போது யாருடான்னு பார்க்க இவள் நின்னுட்டு இருந்தா. வந்ததோ என்னை கட்டிப்பிடிச்சு நெற்றியில் முத்தம் வைத்து அழுதவள். சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்கிட்ட தான் அவ்வளவு பணம் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்கிட்ட வந்திருக்கலாம் இல்லையா? நான் ஏமாற்றுக்காரன் என்று தெரிந்தும் ஏமாறுவதற்கு அவள் தயாராக இருந்தாள். என்ன பொண்ணுவள் என்று நான் அவளை பார்க்க, அவள் அந்த நேரத்தில் கூட என் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி பிடித்து எனக்கு திருமணம் செய்ய முன் வந்தாள். அதெல்லாம் வேண்டாம் என்று உடைந்து நான் ஒரு ஃப்ராட் என்றால. அவளோ, பரவாயில்ல, பொய்யாக இருந்தாலும் என் குறைகளை கண்டு என்னை ஒதுக்காத ஒரு ஆண் நீங்க. என்னை ஏமாற்றுவதற்கு கூட அடிக்கடி வாங்க, எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க என்று நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவ சொல்லி என் கைப்பிடிக்க என் மொத்த ஆம்பளத்தனமும் அவளின் அன்பின் முன்னாடி உடைந்து போனது. அவள் 4 அடி அடித்திருந்தால் கூட வலித்திருக்காது. அவள் மன்னித்தாள் பார். அங்கேதான் நான் மொத்தமும் உடைஞ்சு அவளின் காலில் விழுந்தேன். அவள் இந்த நிமிடம் வரை தவறாக பார்த்ததில்லை, குற்றமாய் பேசியதில்லை, கோபமாய் சுட்டி காட்டியதில்லை. ஒன்றுமே இல்லாதவன் என்ற வார்த்தை அவள் வாயிலிருந்து வந்ததே இல்லை. ஃப்ராட் என்று விலகவே இல்லை. அவளை பொறுத்தவரை அவள் ஏங்கிக் கொண்டிருப்பது எல்லாம் அன்புக்காக மட்டுமே. அன்பு ஒன்றுதான் எந்த வயதிலும் எந்த நிலையிலும் எங்கும் எந்த காலத்திலும் நம் எல்லோராலும் செய்யக்கூடிய ஒன்று. அன்பை அனுபவிக்க பார்வையோ கேட்க காதோ கூட தேவையில்லை, மனம் போதும். உண்மையான அன்பு அப்பழுக்கற்றது. அவர்கள் பேசி முடித்து சாப்பிட்டு முடித்து அவரவர் அவர்களின் அறைக்கு வந்தார்கள். மகிழ் அர்ஜுனை பார்க்க, என்னடி சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, சைட் அடிக்கிறியா என்ன? அப்படி ஒன்றும் அழகா எல்லாம் இல்லை நீங்க. ஓ அம்மனி பேரழகியா? அதில் என்ன சந்தேகம்? யூ நோ ட்ரம் வாட்? அவன் அவளின் அருகே வந்து, நீ ஒரு வாட்டர் ட்ரம். அவன் அவளை முறைத்து, உங்களை அடிச்சவன் தலையில் அடிச்சிருக்க கூடாது, வாயில் அடிச்சிருக்கணும் என்று அவன் வாயில் மெல்ல அடிக்க, உனக்கு அடிக்கவே தெரியலடி, நான் அடிக்கிறேன் பாரு என்று அவளின் 2 இதழ்களில் தன் இதழை வைத்து அடித்தான் மொத்தமாக. அங்கே 4 இதழ்கள் ஒட்டி கொண்டது மொத்தமாக. தீரன் அறைக்குள் வந்த பின், தீரன், ஆதினி, நானும் அந்த பெரியவர் மாதிரி தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் உன்னிடம் என்றவன் சாஷ்டாங்கமாக அவள் காலில் விழ பதறிய அவள் அவனை எழுப்பி அவனை கட்டி கொண்டாள். பின் மாமா, ரியலி சாரி என்றாள் வாயோயாமல். எதுக்குமா சாரி? எல்லாத்துக்கும் என்றவள் அவனை கட்டிக்கொண்டே அவனின் முகம் எங்கும் முத்தமிட்டாள். அத்தனை மன்னிப்புகளை அவளின் முத்தம் யாசித்து நின்றது. அவளின் கோபம் எல்லாம் ஒரே இரவில் அவளின் தலையிலிருந்து கால் வரை மொத்தமாய் காணாமல் போய்விட்டது. அவன் இம்முறை அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, என்னாச்சு உனக்கு? பேசாம கோவில்ல போய் மந்திரிச்சு வரலாமா? மந்திரிக்கணும், ஆனா இப்படி இல்லை என்றவள் அவனை அணைத்து கொள்ள. லைஃப் என்றான் அவளின் காதுக்குள். கேட்டுதான் ஸ்டார்ட் பண்ணணுமா மாமா? இதுவரை செய்த பிழைகளுக்கெல்லாம் மன்னிப்பாய். அந்த இரவு மாறி போக அவன் தயங்கி அறிய தொடங்கிய அவள் உடலை மட்டுமல்ல, அவள் இதயத்தையும் நினைத்து தனது ஆக்ரோஷமான ஆண்மைத்தனத்தை எல்லாம் குறைத்து பூவிலும் மெல்லிய பூவை கையாள்வது போலவே கையாண்டான். அவர்கள் இரவின் போர்வையில் ஒருவரையொருவர் கொஞ்சம் அறிந்து கொண்டார்கள். ஒரே நாளில் எதையும் கட்சி தெரிந்து தீர்க்க முடியாது, அதை இருவருமே அறிந்திருந்தார்கள்.
சலனம் 499. தீரன் குளித்து முடித்துவிட்டு வந்து ஆதினியை எழுப்பும்போது, ஏன் மாமா இவ்ளோ சீக்கிரம் எழுந்தீங்க? என்னையும் ஏன் எழுப்புறீங்க? முருகன் கோவிலுக்கு போயிட்டு ஊருக்கு போகணும்ல. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மிங்கிள் டேவின் இனிய காலை பொழுது மாமா. இந்த காலையில் நான் கண்முழிச்சு பார்க்கும்போது நீங்க என் பக்கத்துல இருந்தா அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு பார்க்க ஒரு ஆசை. ஆனா அது மிஸ் ஆயிடுச்சு என்றாள் ஒரு மாதிரி குரலில். அதனால என்ன, இப்ப பக்கத்துல வரேன் என்று அவன் வர, அவளோ வேணாம் மாமா, கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல வேண்டாம். அவன் தலையாட்டி கொண்டே, சரி எழுந்துரு. ஏன் மாமா, உங்களுக்கு இந்த ரொமான்டிக் எல்லாம் பண்ண தெரியாதா? அம்மா தாயே, நான் ரொமான்டிக்ல தத்தி. ஏன் மாமா, எல்லாம் நடந்தும் என்ன பிடிக்கலையா? ஏன் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருக்கு. காலையில வெளியில போய் ரிசார்ட்டை சுத்தி அவ்வளவு பூ இருக்கு. அதுல கொஞ்சம் பூவை பறிச்சிட்டு வந்து எழுப்பி ஒரு ஹக் பண்ணி என் முன்னாடி பூவை நீட்டி ஐ லவ் யூ எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? அவன் பேயஞ்சி விழித்தான். சொல்லுங்க மாமா. ஆதினி, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. என்கிட்ட மட்டும்தானா? யாரா இருந்தாலும் இப்படிதான். அது மகிழினியா இருந்தாலுமா, அவளா இருந்தாலும் நான் இப்படிதான் நடந்திருப்பேன். இனிமே அவளை பத்தி பேச வேண்டாம். அவள் அர்ஜுன் மனைவி. சாரி மாமா. அவனும் அப்புறம் நீ எக்ஸ்ட்ராடினரி கற்பனை பண்ணிக்காத. நான் எல்லாம் ரொமான்டிக் பண்ற ஆளே இல்ல. எனக்கு அது வராது. அப்புறம் உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கொள்ளும் அளவுக்கு எல்லாம் அறிவு எனக்கு இல்ல. நீ என்ன நினைக்கிற என்று நீ வாய் விட்டு சொன்னாதான் எனக்கு தெரியும். உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தானே சொல்லியிருக்க. நான் கண்டிப்பா இன்னொரு தடவை நிறைவேத்துறேன். இதுக்கு ஒரு பிரச்சனையை எழுப்பிடாத. மாமா சொல்லுப்பா, என்கிட்ட உங்களுக்கு நைட் ஏதாச்சும் ஃபீல் வந்துச்சா? அம்மா தாயே, ஆளை விடு. நம்ம வீட்டில் போய் சண்டையெல்லாம் வச்சுக்கலாம். எஸ்கேப் ஆகாதீங்க மாமா. நிஜமாலுமே என்ன பிடிச்சிருந்ததா? எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உண்மை சொன்னா உன்னை எனக்கு எப்பவுமே பிடிக்கும். மாமா, நைட்டு பிடிச்சதா என்றாள் முறைத்து. ஏ, பெட்சாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் உன்கிட்ட வரல. அப்ப பிடிக்கல என்றாள் கண்களை உருட்டி. இத சொன்னா சண்டை வரும். நான் எதுவும் சொல்லாட்டி நீ ரொம்ப கற்பனை பண்ணிப்ப. அப்ப பிடிக்கலையா என்றாள் ஒரு மாதிரி குரலில். அது நீ எப்ப வருவன்னு ஒரு சினிமா டயலாக் இருக்கும். அது மைனா ஃபிலிம் நினைக்கிறேன். அந்த மாதிரி குணமுடைய பொம்பளை கூட ஃபேஸ் பண்ணிடலாம் போல. உன் கேரக்டர் ஃபேஸ் பண்ணதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாமே அதிகம்தான். உனக்கு என் மேல லவ்வும் அதிகம், கோபமும் அதிகம், வெறுப்பும் அதிகம். நான் கண்ணாடி மாதிரி மாமா. நீங்க என்ன காய்ச்சிங்களோ அதே தான் நான் திருப்பி காட்டுவேன். சரிதான் என்றான் அவளையே பார்த்து. நீங்க அப்போ என்கிட்ட கடமைக்கு வாழ்றீங்களா? தீரன் இப்போது சீரியஸ் முகம் வைத்து, நான் உன்கிட்ட கேட்கட்டுமா? நைட்டு என் கூட நீ எப்படி ஃபீல் பண்ணுன? அதை எப்படி நான் என் வாயால சொல்ல என்றாள் ஒரு மாதிரி. மத்த கேள்வியெல்லாம் பக்கம் பக்கமா இதே வாயால தானே கேட்குற. இதுக்கும் ஆன்சர் பண்ண. நீ ஹாப்பியா ஃபீல் பண்ணியா? எந்த இடத்துல உனக்கு ஹாப்பி ஃபீல் ஆச்சு? உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக ஏன் பக்கம் சுத்தி விடுறீங்களா? நான் தானே ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்றேன். நான் சொல்லி முடிச்சதும் நீ சொல்லணும் என்றவன் குரலில் கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை அவனுடையது. அவளிடத்தில் நான் தான் உனக்கு எல்லாம் என்று நிரூபிக்கும் தருணம் இன்னும் வரவில்லை என்பதால் அந்த தருணம் வரும் வரை அவளின் கேள்விகளுக்கு அவன் தயாரானான். ஆதினி, வாவ், உன்னோட நான் ஸ்பெண்ட் பண்ணின நைட் செம என்று எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு இது ஒரு மாதிரி புது உணர்வு. அப்புறம் நீ என்னோட ஒய்ஃப். நம்ம வாழ்க்கை தொடங்குவோம் என்று நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என் மனநிலை ரொம்ப சமமா இருக்கு. பேச்சுக்கு நீ என்னோட சரிபாதி என்று சொன்ன நான் நேற்று இரவிலிருந்து உண்மையாவே மனசார நீ என்னோட சரிபாதின்னு ஒத்துக்கிட்டேன். அவளோ, மாமா, என்னோட வெர்ஜினிட்டி உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. அவன் திரும்பி அவளை பார்த்து, இப்ப நீ என்கிட்ட என்ன கேட்க வர? எனக்கு இது முதல். உங்களுக்கு எப்படின்னு கேட்க வரியா? அவள், நான் அப்படி சொல்லல மாமா. உன்னோட பார்வையில நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை நேசிச்சிட்டேன். அவ கூட எதுவும் வச்சிருக்கேனா இல்லையா அப்படின்னு உனக்கு ஒரு உறுத்தல். கரெக்ட். அவளிடம் மௌனம். அவனோ, நான் இதுக்கு எந்த ஆன்சரும் பண்ண மாட்டேன். நான் எதுவும் பண்ணல என்று சொன்னாலும் நீ இப்போதைய மனநிலையில் நம்ப மாட்ட. ஒருவேளை இருந்தா அப்படிங்கிற யோசனை தான் உனக்கு திருப்பி திருப்பி வரும். நீ உன் மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைக்கிறியோ நீ அப்படியே நினைச்சுக்கோ என்றவன் கிளம்ப ஆயத்தமாக. என்ன மாமா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குரலில் ஒரு ஹைப்பர் தெரியுது. இதுக்கப்புறம் போனா போகட்டும் என்று விட்டுட்டு போறீங்களா? ஆதினி, மாமா, உனக்கு இப்ப பசிக்குதா? அப்படிதான் தோணுது மாமா. உனக்கு பீரியட்ஸ் வந்துச்சா? அவளோ அவனையே பார்த்து, நாளைக்கு தான் டைம். எப்படி கரெக்டா கேக்குறீங்க? நீ மூட் ஸ்விங்கில் இருக்க, அதான். மாமா என்றால் அவனையே பார்த்து, எதுக்கு கோபப்படணும், ஏன் கோபப்படணும் என்று இத்தனை நாள் நீ திட்டும்போது அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காரணம் இருந்துச்சு. ஆனா நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் முடியும் போது நீயும் ஹாப்பியா தான் தூங்குன, நானும் ஹாப்பியா தான் தூங்குனேன்.
அதுக்கப்புறம் உனக்கு என் மேல கோபம் வருதுன்னா இதுதான் ரீசனா இருக்கும். இன்னைக்கு உனக்கு ஒரு மாதிரி கோபம் வருதுன்னா அதுதான் ரீசனா இருக்கும். எந்திரிம்மா, குளிச்சிட்டு வா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி தரேன், குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று அவன் குரலை தாழ்த்தி அவளுக்கு ஏற்ற மாதிரி பேசும்போது ஏனோ அவளின் இதழ்களில் ஒரு குறுநகை வந்தது. அவளுக்குள் இருந்த எரிச்சல், கோபம் நொடியில் காணாமல் போனது. அவன் கழுத்தோடு கட்டி கொண்டாள். பிரியா மகிழுக்கு அழைக்க மகிழ் ஒரே ரிங்கில் அழைப்பு ஏற்று, நான் எழுந்துட்டேன். அப்புறம் எதுக்கடி அலார வச்சு எழுப்பி விட சொன்ன? உனக்காக நான் அலார வச்சு எழுப்புறேன் பைத்தியக்காரி. தங்கோ, அது தூங்கலாம் நினைச்சுதான் படுத்தேன். அதுக்கப்புறம் உன் புருஷன் தூங்க விடலையா? அதெல்லாம் இல்ல. அர்ஜுனுக்கு தலையில் அடிபட்டிருக்கா. அவர் வழியில் நேற்று மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீ கால் பண்ணப்போ ஒருவேளை நான் எடுக்காம இருந்தா அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குமே என்று யோசிச்சு நைட்டு நிறைய டைம் அலாரம் செட் பண்ணிட்டு அதான் நானே சீக்கிரம் எழுந்துட்டேன். பாரு, என்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ நல்லவளா மாறிட்டான்னு. நான் கொஞ்சம் நல்லவதான். என் தங்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே நல்லவ. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். ஏண்டி, உங்களுக்கு தான் அப்படி தோன்றேன் போல, ஆனா எல்லாருக்கும் அப்படி தோணி இருக்க மாட்டேன் போல. என்னடி காலையில ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? அது நீ ஹாப்பியா இருக்காததுக்கு நானும் காரணம். அவள் மாமாவை ஹர்ட் பண்றா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அவளுக்கு நல்லது செய்றேன்னு நினைச்சு நல்லதே செய்யல போலடி. இங்க பாரு, ஆதினி கல்யாணமானவ. இன்னொன்னு, அவளுக்கும் அவ புருஷனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையெல்லாம் அவங்களே பேசி அவங்களே தீர்த்துப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு சண்டை போட்டுக்கிற அவங்க தான் நாளைக்கு பெஸ்ட் கபிள்ஸா இருந்தாலும் இருக்கலாம். நம்ம லைஃப அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்கு. அவங்க அதை நினைச்சுப்பாங்க, இவங்க இதை நினைச்சுப்பாங்க. அவங்களுக்காக அதை பண்ணணும், இவங்களுக்காக இதை பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாம் கொடைக்கானல்லே விட்டுட்டு வா. இங்க யாரும் யாருக்கும் நல்லவங்களா இருக்க முடியாது. அவளோட கண்களில் வாழ்நாள் முழுவதும் நான் கெட்டவளாடி. மகிழ், சொல்றதை கேளு. எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். சில மிஸ்டேக்ஸ் அறியா வயசுல தெரியாம நடந்துடுச்சு. இங்க யாரும் பேபி கிடையாது. இனி நீ யாரை பத்தியும் யோசிக்காத, உன்னை பத்தி யோசி. நடந்த எல்லா பிரச்சனைக்கும் பெரிய மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து வெளியே வந்தாச்சு மகிழ். இனி நீ புது வாழ்வு வாழணும். இனி குழந்தை குட்டி, ஸ்கூல், அவங்க வாழ்க்கை, கூடவே பிசினஸ், இப்படி 1000 கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கு. நீ எவ்வளவுதான் யோசிச்சு பண்ணினாலும் உன்னையும் குறை சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்கடி. ஆனா அந்த குறை சொல்றவங்கள போய் பாரு, அவங்க கிட்ட 100 குறை இருக்கும். அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா ஈஸியா அடுத்தவங்க பக்கம் கை காய்ச்சது மனிதர்களுக்கு கை வந்த கலை. ஒவ்வொருத்தவங்க மனசையும் திறந்து பார்த்தா எவ்வளவு குப்பை இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரின் ஆழ் மனதையும் அறிந்து பார்க்கும் கருவியை இன்னும் யாரும் கண்டுபிடிக்காம இருக்காங்க. அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரொம்ப பல பேருக்கு சாணியில் எடுத்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆழ்மனதில் 1000 விஷயங்கள் ரகசியமாய் மறைத்து வைத்திருப்பார்கள். அடிச்சு கேட்டாலோ அவங்க வாயிலிருந்து அதையெல்லாம் வாங்க முடியாது. எனக்குள்ள இவ்வளவு குப்பை இருக்குன்னு நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன? ஆனா நம்ம கொஞ்சம் ரொம்ப பிராங்கா இருந்துட்டோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையா அனுபவிச்சிட்டோம். ஆனா எவன் ஒருத்தன் தன்னோட குப்பையை திருத்திக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அடுத்தவனை கை காட்டிட்டே இருக்க மாட்டான். இனி மத்தவங்களுக்காக ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். நமக்கு மிகப்பெரிய வேலை இருக்கு, வாழ்க்கை இருக்கு. கொடைக்கானலுக்கு சிறந்த விஷயம் ஹனிமூன்னு கேள்விப்பட்டேன். நீ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வா. அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் அப்பா இன்னைக்கு 5 மணிக்கு மீட்டிங் வச்சிருக்காங்க திருப்பூரில். அதனால கொஞ்ச நேரத்துல பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு, போயிட்டு வந்துடுவோம். குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு போறியா? குறிஞ்சி ஆண்டவர் கோவிலுக்கு இல்ல, குழந்தை வேலப்பர் கோவில்னு மாமா சொன்னார். தங்கம், நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நீ சொல்லி நான் எதை தப்புன்னு நினைச்சிருக்கேன். இப்போது நான் சொல்லணும்னு நினைச்சது, நீயும் அர்ஜுன் ப்ரோவும் எந்த கோவிலுக்கு போனாலும் தனியா போயிட்டு தனியா வந்துடுங்க. ஏன்னா ஆதினியும் தீரன் ப்ரோவும் இப்பதான் தனியா போறாங்க. அவங்க முதலில் ஹனிமூன் போற கோவில் எல்லாம் அவங்க லைஃப்ல மனசுல இருக்கிற மாதிரி சிறந்த மெமரிஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. முருகன் அதே இடத்துல தான் இருப்பாரு. இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஆனா இந்த வருஷம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் கோவில். அது அவங்க நினைவில் வைக்கிற மாதிரி பண்ணட்டும். ஓகேடி. அர்ஜுனுக்கு பெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் கார் ஓட்டணும், அதனால நான் முன்னாடி கிளம்பி வந்துடுறேன். தங்கம், பார்த்து வா. அவள் அழைப்பை துண்டிக்க மகள் திரும்பி பார்க்கும் போது அங்கே அர்ஜுன் முழித்திருந்தான். தலை வலிக்குதா என்று அவள் தொட்டு பார்க்கும் போது அவளை தன்மேல் இழுத்து, கொடைக்கானல் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம போனா நல்லாவா இருக்கும்? ஹலோ, உங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு. தலையில தானே அடிபட்டு இருக்கு என்றான் அவளை ஒரு மாதிரி பார்த்து. ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போலாம். ஏண்டி, ஹனிமூன் மண்ணில் வந்து ஒண்ணுமே பண்ணாம போனா நாளைக்கு வரலாறு தப்பா பேசும் என்றவன்
அவளின் காதுக்குள், உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹனிமூன் போனா உனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அவள் அவனையே பார்க்க, இப்ப நீ என்ன பாட்டுன்னு கேட்கணும். எப்படியோ டபுள் மீனிங் தான் சொல்லுவீங்க, அதனால நான் கேட்கல. ஏய், ஒவ்வொரு லிரிக்ஸும் செம்ம லவுடி, வரிகள் எல்லாம் கேட்டு அனுபவிக்கணும். அவன் தனது இதழை கொண்டு வந்து அவளின் காதின் ஓரத்தில் வைக்க அவள் கண்களை மூட, ஆடவன் அவளின் காதின் ஓரத்தில் தன் இதழ்களை வைக்கும்போது அவளும் இருக்க கண்ணை மூடிக்கொண்டாள். விரல்கள் நுழைந்து கூந்தலை களைந்து இதழ்களை அடைந்து இதயத்தை நிறுத்தி என்று பாடி, மேல் தேகத்தை கொடுத்து தீபத்தை நிறுத்து, வாரியை கொடுப்பேனே வசதியை பொறுத்து என்ற வரிகளை அவளின் காதுக்குள் பாடி, அந்த பாடலின் வரிகளைப் போல் அவள் உணர்வுகளையும் உடலையும் தனது உடைமையாக்கி மொத்த வரிகளையும் புரிய வைத்தான் செய்கையால் அவளுக்கு. அவன் அவளை தேட, குளிரும் அவனின் அருகாமையில் இதமாயிருக்க அவனோ கொஞ்சம் பதமாய் அவளை அணுகினான். எல்லாம் முடித்து இருவரும் கிளம்பி வரும்போது தீரன் அர்ஜுனுக்கு அழைக்க, மகிழ் வேண்டாம் என்று தலையாட்ட, நீங்க கோவிலுக்கு போயிட்டு அப்படியே திருப்பூர் கிளம்பி வந்துடுங்க ப்ரோ, நாங்க முன்னாடி போறோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள். குறிஞ்சி ஆண்டவர் மண்ணில் ஆதினி தீரனுடன் கால் வைக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. அவனோ, என்னம்மா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்க? இது ஸ்வீட் மெமரிஸ் மாமா. நம்ம ஃபர்ஸ்ட் நீங்களும் நானும் கைப்பிடிச்சு வரும் இடம் மாமா. அது ஸ்பெஷல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஹாப்பியா இருக்கேன். தீரன் அவளையே பார்த்தான். பிறந்த குழந்தை ஒன்று முதல் முறை அதனிடம் சாக்லேட் அறிமுகப்படுத்தும் போது அது எவ்வளவு துள்ளி குதிக்குமோ அதுபோல் இருந்தது அவளின் செய்கை. அவன் அவளின் கைப்பிடித்து அந்த கோவிலுக்குள் அழைத்து வந்தான். சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டு முடித்து திருப்பூர் நோக்கி பயணித்தார்கள் இருவரும். சரியாக மாலை 4:30 மணி அளவில் ஈஸ்வர் அலுவலகத்தில் ஆறுசாமியும் அருகே அவரின் மகன் அருள் அமர்ந்து அங்கே இருந்தார்கள். ஆதினி, நானும் வருவேன், அவன் யாருன்னு பார்க்கணும் என்று பிடிவாதம் பிடித்து கிளம்ப தீரன் தன் அப்பாவிற்கு மட்டும் போனில் அழைத்து சொல்லியதால் ரவியும் அங்கே வந்து சேர்ந்தார். சரியாக 5 மணிக்கு தீபக் ஆறுசாமியையும் அருளையும் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு அழைத்து வந்தார். தான் ஒரு பில்டர் என்று பெருமையாக பேசிக்கொள்ளும் அருளுக்கு அந்த விஸ்தாரமான ஹாலுக்குள் நுழையும் பொழுது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வாய்ப்பிழந்துதான் பார்த்தான் அவன். அப்பனுக்கும் அப்பன் இருப்பான் என்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த விஸ்வரூபமான கட்டிடத்தில் உணர்ந்தான் அவன். அங்கே ஈஸ்வர் அமர்ந்திருந்தார். இருவரையும் வரவேற்க ஆறுசாமி அவரை பார்த்து வணக்கத்தை வைத்துவிட்டு அமர அருளும் அமர்ந்தான். அப்போதுதான் அந்த அறைக்குள் முதலில் தீரன் நுழைய பின்னாடியே அர்ஜுனும் ஆதினியும் ரவியும் நுழைந்தார்கள். அங்கு அமர்ந்திருக்கும் அருளை கண்டதும் தீரன் தனக்குள் பொங்கி வரும் அத்தனை கோபத்தையும் காட்ட வேண்டி ஓங்கி ஒரே மிதி. எதிர்பாராத அவன் நிலை தடுமாறி அவன் விழுக கீழே விழுந்து கிடந்த அவன் அருகில் போன தீரன் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அதில் ஆறுசாமி பதறிவிட்டார். தீரனோ, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நீ கேட்ட விலை எல்லாமே ரொம்ப கம்மி. விற்பனை செய்யறவங்க அவர்களின் இடத்துக்கு கூட பிரோஜனம் இல்லாம விலை குறைஞ்சு நீ கேட்டா அது உன்னுடைய பிள்ளையா என்னுடைய பிள்ளையா? நான் சரியான விலை கொடுத்து சரியான வழியில் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன எதுக்குடா அப்படி பண்ணின என்ற கோபத்தில் அவனை இன்னும் 2 அடி அடித்தான். அடி சத்தம் எல்லாம் சும்மா இடி மாதிரி இருந்தது. ஆதினி அதை கண்டு ஓரமாக போய் நின்று விட்டாள் அர்ஜுன் பக்கத்தில். தீரனின் கோபமான முகத்தை அவள் இன்றுதான் பார்த்திருக்கிறாள். தீரன் தன் கோபத்தை அருள் மீது காட்டும் போது ஆறுசாமி தன் மகனை தீரனிடமிருந்து பிரிக்க முடியவில்லை. அவரோ, ஈஸ்வர் சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னு வந்தோம். உங்க கண்ணு முன்னாடி இப்படி நடந்தா அது சரியில்லை. ஒருத்தனை ஊரு தெரியாம அழிக்க உங்க பையன் அவ்வளவு பிளான் போட்டிருக்கான். அங்க பாருங்க என்று அர்ஜுனை காட்டி அவன் தலையில் ரத்தம், ஆதினை காட்டி என்னோட மூத்த பொண்ணு ஹோட்டல் ரூமில் வச்சு மிரட்டி இருக்காங்க. அவளின் கணவன் தீரன், என் தங்கச்சி பையன் உடம்பெல்லாம் காயம், என்னோட மகளை ஆள் வச்சு அடிச்சிருக்கான். இவ்வளவு உங்க பையன் ஆள் வச்சு செய்யும் போது அடி வாங்கியவன் அவனின் கோபத்தை தீர்க்க ஒரு அடி கூட உங்க பையன் வாங்க மாட்டான் என்றாள். என்ன நியாயம் ஆறுமுகசாமி சார்? என ஒரு அடியோடு தன் மகன் உயிர் பிழைத்தால் போதும் என்பதால் அவர் எழுந்து வந்து தன் மகனை தீரனிடமிருந்து பிரித்து அவர் மன்னிப்பு கேட்க அர்ஜுன் மற்றும் தீரனை காட்டி, இவங்க 2 பேரும் என்னோட மருமகனுங்க. அவங்க வழிய பார்த்துட்டு இருக்காங்க. உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் உங்க பையனை பார்க்க சொல்லுங்க. தேவையில்லாம இனிமே என்கிட்ட வாலாட்டினா எங்க ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். பிரச்சனையை தொட முடிக்கணும் என்பதால் கூப்பிட்டு பேசுறேன். உங்க மகனோ நீங்களோ பிரச்சனையை இன்னும் பெருசாக்கினா என்று ஈஸ்வர் நிறுத்தி நிதானமாக, பிரச்சனைங்கிறது ஒன்னே எங்களுக்கு இல்லாம பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுவேன். அந்த வார்த்தையில் ஆறுமுகசாமிக்கும் அருளுக்கும் நன்றாகவே புரிந்தது. இனி எங்க மேல கை வச்சா உங்க பையன் இருக்க மாட்டான் என்ற வார்த்தை இருப்பதை உணர்ந்த ஆறுமுகசாமி கைகூப்பி மன்னிப்பு கேட்டார். தீரனை பார்த்து அவன் அதன் பின் அமைதியாக இருந்தான். ஈஸ்வர் அருளை பார்த்து, இங்க பாரு தம்பி,
என் பிள்ளைங்க வயசுதான் உனக்கும். அடுத்தவங்களை அழிச்சு நம்ம முன்னுக்கு வரவே முடியாது. அதே நேரம் நாங்க யாருன்னு உங்க அப்பா உன்னோட சர்க்கிள்ல கேட்டுக்கோ, சரியா? உடம்பு பத்திரம் என்ற அந்த எச்சரிக்கையை பார்த்து அருள் தனது அப்பாவிடம் முணங்கிக் கொண்டே வந்தான். அவரும், அருள் அமைதியாவா, இனிமே எந்த பிரச்சனைக்கும் போகாத, உலகமெல்லாம் தொழில் பண்றவங்களுக்கு எல்லா பக்கமும் ஆள் இருக்கும் என்ற எச்சரிக்கை உணர்வை மகனுக்குள் விதைத்து மகனை அழைத்து வெளியே போய்விட்டார். அவர்கள் அந்த பக்கம் போனதும் ரவியும் தீரனும் ஈஸ்வரிக்கு நன்றி சொல்ல, இது என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன், இதுக்கு எதுக்கு நன்றி? அவர்கள் அந்த பக்கம் போனதும் தன் அருகில் நின்றிருந்த ஆதினியை பார்த்து அர்ஜுனுக்கு சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிறீங்க அர்ஜுன்? என்னம்மா ஒரு அடிக்கு இப்படி பயந்து வர? இவ ரொம்ப சாஃப்ட்ன்னு நினைச்சேனா, அதனாலதான் இஷ்டத்துக்கு திட்டிட்டேன். இப்படியெல்லாம் ஒரு அடி அடிச்சா நானெல்லாம் போய் சேர்ந்துடுவேன் என்ற போது அர்ஜுன் சத்தமாக சிரித்து விட்டான். ஈஸ்வர் அவனை பார்க்க அர்ஜுன் நடந்ததை சொல்ல ஈஸ்வரின் இதழ்களில் குறுநகை வந்தது. அவள் தீரனை பார்த்து, மாமா, சின்ன புள்ள தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க, எதா இருந்தாலும் பேசியே தீர்த்துக்கலாம் என்றதும் அதில் தீரன் சிரித்து விட்டான். எனும் ஆதினி தீரன் முகத்தில் ஒரு மெல்லிய சந்தோஷத்தை கண்டதும் ஈஸ்வர் மற்றும் ரவியின் முகத்தில் ஒரு சந்தோஷம். ரவி சிரிக்கும் போது ஈஸ்வர் ரவியின் முகத்தையே பார்த்தான். ஏனோ எத்தனை காலம் இன்னும் இருக்க போகிறோம், நம்மளே பேசிவிடலாம் என்று ஈஸ்வர் ரவியிடம், தாத்தாவுக்கு 30 முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் விருந்து கூப்பிடுறேன் என்று ஈஸ்வர் ரவியிடம் சொன்னபோது ரவிக்கு ஒரு மாதிரி ஷாக். ரவியும் அதைதான் நினைத்து வந்தார். ஆனால் வீட்டில் போய் எல்லாரையும் அழைக்கணும் என்று நினைக்க அதற்குள் ஈஸ்வர் தானாக அழைக்கவும் ரவியின் இதழ்களில் ஒரு குறுநகை தலையை ஆட்டினார். சலனம் 500. பள்ளி விட்டு வரும் தன் மகன் சோர்ந்திருப்பதை கண்ட அஞ்சு, தங்கோ என்ன ஆச்சு? சோஃபி இன்னைக்கு ஸ்கூல் வரலமா? காலையில் அவளுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு போனவன் அவள் இல்லை என்பதால் சோர்ந்து வந்திருக்கிறான் என்பதால், பரவாயில்ல விடு, நாளைக்கு வருவா என்றான் ஒரு மாதிரி குரலில். என்னாச்சு கண்ணா? அவன் நேத்தும் வரல, இன்னைக்கும் வரல, உடம்புக்கு முடியாம இருக்கும், நாளைக்கு வந்துடுவா. நாளைக்கும் வராட்டி என்றான் பாவமாய். இங்க பாரு சாமி, ஒருத்தர் ஒரு நாளைக்கு வருவாங்க, வராம போவாங்க, இப்படி அதுக்கெல்லாம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு தெரியக்கூடாது. ஸ்கூல் போர் அடிக்குதுமா அவ இல்லாம. தங்கோ, நீ பழைய ஸ்கூல்ல இருந்து வந்து புது ஸ்கூல் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு நாள் அவளும் இந்த ஸ்கூல் விட்டு வேற ஸ்கூல் போனா என்ன பண்ணுவ? ஏனோ அந்த கேள்வி அவனுக்கு வலித்தது. அவள் போனா நான் என்ன பண்ணுவேன் என்றான் ஒரு மாதிரி குரலில். அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். புது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகி சந்தோஷமா இரு. ஸ்கூல் டேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க போவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறவே இல்லையே. எல்லாருக்கும் அமையிற மாதிரி எல்லாருக்கும் அமையாது குட்டி. அவன் தலையை ஆட்டினான். ஆனால் அவன் மனம் மட்டும் தெளிவாகவில்லை. உள்ளே நுழைந்த ஈஸ்வர் தன் மகன் சோர்ந்து அமர்ந்திருப்பதைக் கண்டு அருகே வந்து, என்னாச்சு அன்பு? அவனிடம் மௌனம். சோர்ந்து போய் அவன் இயல்பாக இல்லாதது கண்டு, தாத்தா எங்க? தாத்தா இன்னைக்கு இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரல, அதனாலதான் உம்மன் இருக்கியா? கணவனின் குரல் கண்டு அவனுக்கு தண்ணி கொண்டு வந்தவள், அதனால இல்லைங்க, கூட படிக்கிற பொண்ணு 2 நாளா ஸ்கூலுக்கு வரலையாம், அதனால உம்மன் இருக்கா. அப்படியே தன்னை போல் இருக்கும் மகனை நினைத்து, என் பையன் உறவுகளுக்கு ரொம்ப முக்கியம் தரான், அது நல்லது, ஆனா அது அவனை உடைக்க கூடாது என்று யோசித்தவர், அன்பு, அப்பா உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா உன் ஸ்கூல்ல? ஃப்ரீ பீரியட்ல ஸ்கூல்ல முடிச்சிட்டேன். வா, ஹோம்ஒர்க் எல்லாம் உனக்கு பண்ண பிடிக்குமா? ஆமாங்கப்பா, சோஃபி வந்த பின்னாடி அவள் ஹோம்ஒர்க் அப்படியே காப்பி பண்ணாத, நீ என்னென்னு கத்துக்கிட்டு எழுதுன்னு சொல்லுவா. அதனால நான் கேள்வி கேட்டு அவ பதில் சொல்லுவா, இல்ல அவ கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வேன். இப்படியே 2 பேரும் பேசிட்டே எழுதுவோம். உனக்கு சோஃபி ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா போர் அடிக்காது அவ கூட இருக்கிறப்போ. முன்னாடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன், ஆனா அங்க பெருசா எதுவும் கத்துக்க மாட்டேன். ஆனா இவ எல்லாத்தையும் கத்துக்க சொல்லுவா. மண்ணில் விளையாடணும்னு ஆசைப்பட்டா விளையாட சொல்லுவா. நான் ட்ரெஸ் அழுக்காயிடும் வரலன்னு சொன்னா அவளே சிரிச்சுட்டே, வா ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கலான்னு சொல்லுவா. மண்ணில் விளையாடணும்னு தாத்தா சொல்லுவார். எனக்கு விளையாடுறதுக்காகவே தாத்தா மண்ணெல்லாம் கொண்டு வந்து பின்னாடி வச்சிருக்கார். அதே போல் சோஃபியும் மண்ணில் கையை பிசைறப்போ கை ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். சப்போஸ் அது உனக்கு ஒத்துக்கலனா ஏன் ஒத்துக்கலன்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுல இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவா. அன்னைக்கு ஸ்கூல் கார்டன்ல ஒரு வேலி போட்டு இருந்தாங்க. எனக்கு அதுக்குள்ள போகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா ஸ்கூல் ரூல்ஸ் படி அதுக்குள்ள போக கூடாது. நான் அமைதியா இருக்க. சோஃபி அங்கிருந்து ஒரு பேபி டாக் ஸ்கூல் கார்டனுக்குள்ள போட்டுட்டு போய் தூக்குன்னு சொன்னா. நான் போகல. பேபி வேலிக்குள்ள சிக்கிடுச்சு. எனக்கு காப்பாத்தணும்னு ஆசை. ஸ்கூல் டீச்சர் திட்டுவாங்க, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ட்ரெஸ் கிழிஞ்சிடும் பயம். ஆனா அவ யோசிக்காம குதிச்சு போய் டாக தூக்கிட்டா. என்னையும் வா அன்பு குட்டியை பிடின்னு சொன்னா. ட்ரெஸ் என்றான் தயங்கி. ஹே, கிழிஞ்சு போனா வேற ஒன்று வாங்கிக்கலாம் வா.
எனக்கும் கம்பி வேலி தாண்டணும்னு ஆசை வந்துச்சு. நான் மேலேறி குதிச்சு அந்த பேபியை வாங்கினேன். அந்த ஃபீல் செம்மையா இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடு என்னை ஏதாச்சும் பண்ண வச்சுட்டே இருப்பா. சம்திங் ஸ்பெஷல் அவனையே பார்த்து ஈஸ்வர், அப்போ நீ ஃப்ரீயா இருக்க? அப்போ அப்பா கூட வரியா? அதுவரை அமைதியாக இருந்த அஞ்சு, எங்க அவ 2 நாளைக்கு உம்முன்னு இருப்பான், அப்புறம் நாளைக்கு சரியா போயிடுவான். இதுக்காக உங்க கூட கூட்டிட்டு போய் இவன் உன்ன மாதிரி இருப்பான்னு எல்லாவற்றையும் டேக் இட் ஈஸியா எடுத்துப்பான்னு நினைச்சேன். ஆனா என்ன மாதிரில இருக்கான். அப்போது அது டேஞ்சர் என்றவர். அன்பு, போய் சாமி கும்பிட்டுட்டு வா. எங்க தாத்தாவுக்கு 30 முடிகிற வரைக்கும் விலைக்கு எதுவும் போடல. அவன் குழந்தடி, போய் நின்னு சாமி கும்பிட்டு வரட்டும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர அளவுக்கு இப்ப நீங்க அவனை எங்க கூட்டிட்டு போறீங்க? மைண்ட் ட்ரைனிங். எங்க அவன் சின்ன பையன், இப்போ இருந்தே ட்ரைனிங் என்று ஆரம்பித்தவள் ஈஸ்வர் திரும்பி பார்த்த ஒரு பார்வையில் அஞ்சு மௌனமாகிவிட்டாள். ஏனோ தன் குழந்தைக்கும் தனக்கும் ஒரு மெல்லிய சுவர் இனி இந்த மாலை வேளையில் இருந்து ஆரம்பித்து விட்டது என்று புரிந்தது அவளுக்கு. தன் உலகமே அவன்தான். தன் கண் முன்னால் அவன் சுற்றி கொண்டிருக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக சுழன்று கொண்டிருக்கும் உலகம் அவளுடையது. குழந்தைகள் வளர வளர தங்களுக்குள் இருக்கும் அந்த தூரம் ஒரு தாயை அந்த நொடி அவளை முடக்கி போட்டது. ஈஸ்வர் மகனை அழைத்து கொண்டு போனது கம்பெனிக்கு. அன்பு வா, அப்பா உனக்கு கம்பெனி சுத்தி காட்டுறேன் என்று தன்னோடு தன் மகனை தன் நிர்வாகம் முழுவதும் நடந்தே கூட்டிட்டு போயிட்டு திரும்பி கூப்பிட்டு வரும் பொழுது ஈஸ்வர் என்னும் மனிதன் அந்த நிர்வாகத்திற்குள் கால் வைக்கும் போது அமர்ந்திருந்த அனைவரும் எழுந்து நின்று ஒரு தரம் கை கூப்ப, அமருங்கள், எழுந்து வைக்காதீங்க, உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு வரும்போது ஒவ்வொன்றையும் மௌனமாக பார்த்து கொண்டே வந்தான். அன்பு ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. ஒவ்வொன்றையும் புதிதாக பார்த்து கொண்டே வந்தான். ஈஸ்வரிக்கேனோ இந்த அன்புவை தான் பிடித்தது. எப்பொழுதும் அமைதி ஆணுக்கு நல்லது என்று யோசிக்கும் ஈஸ்வர் மனம் அவனின் அமைதியை சிலாகித்தது. சுற்றி முடித்துவிட்டு மகனின் கையை பிடித்து ஒரு இடத்தில் அமர்ந்த ஈஸ்வர், இதிலிருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவன் அவரையே பார்க்க ஈஸ்வர் மகனின் கைப்பிடித்து, நம்ம எவ்வளவு நேரம் நடந்திருக்கோம்? நான் கால்குலேட் பண்ணலங்கப்பா. நம்ம நேரத்தை கால்குலேட் பண்ணணும் அன்பு. அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செலவிடும் நேரத்தை கால்குலேட் பண்ணணும். அதை எதுக்காக பயன்படுத்துறோன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் வேகமாய் தன் கை கடிகாரத்தை பார்த்து வீட்டிலிருந்து வந்து இறங்கின நொடியும் தற்போது இருக்கும் நொடியும் பார்த்து, கிட்டத்தட்ட 3 ஹார்ஸுங்கப்பா. இங்க இறங்குறப்போ உன் மைண்டு எப்படி இருந்தது? சோஃபி ஞாபகமா இருந்தது. இங்க வந்த பின்னாடி சோஃபி என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதிகமா ஃபீல் பண்ணல. குட் பாய். அன்பு, நம்ம எப்பவுமே புதுசா ஒரு விஷயம் தெரியும் போது நமக்கு பிடிச்ச விஷயத்த நினைப்போம். ஆனா புது புது விஷயங்கள் மனசுக்குள்ளும் மூளைக்குள்ளும் பதிய வைக்கும் போது நம்ம ஞாபகங்கள் பழையதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும். அவன் தலையாட்ட, இனி தினந்தோறும் உன் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்பா கூடவோ தாத்தாவுடனோ அண்ணன்கள் கூடவோ கம்பெனிக்கு வரணும், சரியா? தலையை ஆட்டினான். சரி, இங்க வா என்று ஈஸ்வர் ஒரு எண்ணுக்கு போன் பண்ணி தர அன்பு யாரது என்று அறியாமல், ஹலோ, ஹாய் அன்பு, நான் சோஃபி பேசுறேன். அன்புவின் கண்களில் அத்தனை ஆச்சரியம், கூடவே விழிகள் விரிந்தது. மிகவும் சந்தோஷமாய், சோஃபி நீ எங்க போன? நான் ஆஸ்திரேலியா. எப்ப வருவ? இனி எனக்கு எப்போ ஸ்கூல் லீவ் கிடைக்குதோ அப்ப வருவேன். அப்போ நீ இங்க படிக்கலையா? நான் சம்மர் வெக்கேஷனுக்கு அங்க வரும்போது ஸ்கூலுக்கு வருவேன். மற்றபடி ஆஸ்திரேலியாவில் தான் படிக்கிறேன். அப்போ நீ இனிமே ஸ்கூலுக்கு வரமாட்டியா என்ற போது அவன் குரல் உடைந்தது. ஏ கூல் டியர், நெக்ஸ்ட் இயர் வருவேன். ஏன் என்கிட்ட சொல்லாம போன? நீ ஏன் 1 வாரம் லீவ் போட்ட? தாத்தா இறந்துட்டாங்க. எனக்கு தெரியுமா உன் தாத்தா டெத் ஆவாங்கன்னு? தெரியாது. நீ வந்திருந்தா சொல்லிட்டு போயிருப்பேன். நீ வரல. நீ ஏன் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கன்னு என்கிட்ட சொல்லல? நீ ஏன் என்கிட்ட கேட்கல? அவனின் ஒவ்வொரு கேள்விக்கும் அவளிடமிருந்து மீண்டும் ஒரு கேள்வி பதிலாக வரும் பொழுதுதான் அவனுக்குள் ஒரு கேள்வி உருவாகி கொண்டிருந்தது. அவனுக்குள்ளும் நாம் ஏன் இதை தெரிந்து கொள்ளவில்லை, இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் எனக்கு உதிக்கவில்லை போன்ற புதிதான ஒரு எண்ணங்கள் அவனுக்கு உருவாக ஆரம்பித்தது. ஒரு நிமிடம் மௌனத்திற்கு பின், நீ என்னை மிஸ் பண்ணலையா? பண்ணுனேன், உன்கிட்ட சொல்லாம வந்துட்டோமே என்று ஃப்ளைட்ல வரும்போது ஃபீல் பண்ண. என் டாடி சொன்னாங்க, நெக்ஸ்ட் இயர் போய் பார்த்துக்கலாம், சோஃபிக்கு இங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் டாடியும் ஒரு ஐலாண்ட் தத்தெடுக்க போயிட்டு வந்தோம். புரியல. இங்க நிறைய பேர் வீடு இல்லாம இருக்காங்க. நான் என் டாடி கிட்ட சொல்லி அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தர சொல்லிட்டு இருக்கேன். அது விஷயமா வெளியே போயிட்டு இப்பதான் உள்ள வந்தேன். அதனால ஒரு புது ஐலாண்ட் தத்தெடுத்து அவங்களுக்கான செலவெல்லாம் டாடி பார்த்துக்க போறார். வா, சூப்பர். நாளைக்கு என்ன பண்ணுவ? நாளைக்கு புதுசான எதையாவது கத்துப்பேன். நீயும் சும்மா ஒரு இடத்துலயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாத. புதுசா ஏதாவது பண்ணு, படி, நல்லா சாப்பிடு. நான் டாடி கூட வெளியே போறேன். ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். டாடா, பாய், மிஸ் யூ அன்பு என்று ஒரு வார்த்தையை சொல்லி அவள் வைக்கும்போது அவன் இதழ்களில் ஒரு புன்னகை வந்தது. அன்பு வந்து ஈஸ்வரின் கைப்பிடித்து, அப்பா, இனி சோஃபி அடுத்த வருஷம் தான் இங்க வருவாளாம். சோஃபி மிஸ் பண்றியா? அவன் தலையை ஆட்ட,
அவகிட்ட இருந்து நீ என்ன விஷயம் கத்துக்கிட்ட? புதுசு புதுசா எல்லாவற்றையும் கத்துக்கணும் என்று. அவ்வளவுதான். அவ உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்கா இல்லையா? அதை அவளிடமிருந்து கத்துக்கோ. அவன் பேசும்போது சில விஷயங்கள் ஈஸ்வர் காதில் விழுந்தது. நீ அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்படுறியா? என்னங்கப்பா, அவங்க டாடி புதுசா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எதுவும் பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நான் பண்ணுவேன்டா. ஆனா நான் சம்பாரிச்சு தான் பண்ணுவேன். ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் நிறைய நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நானா என்னைக்கு சம்பாதிக்கிறேனோ அன்னைக்கு இதெல்லாம் பண்ணுவேன். அப்படியே மகனை இறுக்கி கொண்டார் ஈஸ்வர். நீ என்ன படிக்கலான்னு ஆசைப்படுற? பணம் பற்றி. ஈஸ்வர் திரும்பி மகனை பார்த்து, ஏன் நான் தாத்தா கிட்ட கேட்டேன். அண்ணாங்க அக்காங்க எல்லாம் படிக்கிற படிப்பு தான் நானும் படிக்க போறேனா என்று. தாத்தா சொன்னாங்க, நம்ம கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு பல லட்சம் பேர் இருக்காங்க. இல்லாவிட்டால் புதுசா உருவாகுவாங்க. அவங்கள வச்சு கம்பெனியை எப்படி உருவாக்கலாம் என்று. உன் அப்பா, உன் பெரியப்பா, உன் அண்ணன்கள், அக்கா எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனா ஒரு பணத்தை எப்படி உருவாக்கணும், அது எங்க அழியுது, எங்க வளருது என்று நீ கத்துக்கணும் கண்ணா. பிசினஸ் டெவலப் பண்ண உன் அக்கா அண்ணனுங்க இருக்காங்க. ஆனா பணத்தை கையாளும் வித்தையில் நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து தான் சரி பார்க்கிறோம். நம்ம கிட்ட எத்தனையோ ஆடிட்டர் இருக்காங்க. அந்த படிப்பை நம்ம வீட்ல யாரும் படிக்கல. அதை நீ படிக்கணும். பொருளாதாரமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு. எல்லா தாத்தாக்களும் பேரன்களுக்கு காட்ஃபாதர் போலும். தாத்தாவின் விரல் பிடிக்கும் குழந்தைகள் பின் ஒரு காலத்தில் பெரும் அறிவாளியாக மாறுவார்கள் என்பது உண்மை போலும். அன்பு தன் அப்பாவிடம், நான் எப்ப தாத்தா ரூமுக்கு போவேன் சொல்றேன் என்று முடிக்க, அவனும் அதற்கு பிறகு கேள்வி கேட்கவில்லை. ஆனால் முன்னாடி அவன் முகத்தில் இருந்த சோகம் தற்போதில்லை. வீட்டுக்கு வந்ததும் சந்தோஷமாய் வரும் மகனை கண்ட அஞ்சு, தங்கம் ஹாப்பியா நீ? செம்ம ஹாப்பிமா. நான் ரொம்ப தூரம் நடந்தேன், அதனால போய் குளிச்சுட்டு வரேன் என்றவன் போகும்போது ஈஸ்வர் அஞ்சுவின் அருகே வந்து, என்னடி உன் பையனை உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிட்டேன்னு நினைச்சு அப்படியே துடிச்சு போய் உட்கார்ந்துருப்பியே? அதெல்லாம் இல்லையே, அதான் உன் மூஞ்சியே சொல்லுது. ஊருக்கு தான் உபதேசம் இல்லையா? அவள் முறைக்க, அன்னைக்கு என்கிட்ட சொன்னியே, நீங்க என்னைக்கு இருந்தாலும் பொம்பளை புள்ளைய பெத்தா அவ புருஷன் வீட்டுக்கு போயிடுவா, அப்ப இதெல்லாம் தாங்கித்தான் ஆகணும்னு டைலாக்கா பேசினியே. உன் மகன் ஒரு 2 மணி நேரம் என் கூட வந்ததும் உன் மூஞ்சி அப்படி டல் அடிச்சு போய் பேனு உட்கார்ந்துருக்க. நான் ஒன்னும் அதுக்கு டல்லாகல. இந்த வயசுலயே வேலையா வாங்கி அவனை உங்கள மாதிரி இரும்பு மனசோடையவனா ஆக்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. ஈஸ்வர் வாயில் கை வைத்து, நான் இரும்பு, அம்மனி நீங்க சாஃப்ட், கடவுளிக்க அடுக்காதடி. பின்ன இல்லையா, ரொம்ப இழகின மனசு எனக்கு. சரிங்க இழகிய மனசுக்காரியே, இனி நீங்க நினைவு வச்சிருக்கிறது பையன் வளர்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு ரெக்க முளைச்சிடுச்சு, பறக்க விடணும், கூண்டல் அடைச்சு வைக்க கூடாது என்று. அவள் வேகமாய், என்ன தினமும் கூட்டிட்டு போவீங்களா? ஆமாண்டி. அப்ப நான் எப்ப அவனை பாக்குறது? அவளின் அருகில் குனிந்து, அம்மணி நீ கொஞ்சம் மனசை எல்லாத்துக்கும் தயார் பண்ணிக்கோ. அவன் தாத்தா ரூம் போறதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேக்குறான். பையன் வளர்ந்துட்டான் என்ற மனசை பக்குவப்படுத்திக்கோ என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் விசில் அடித்து கொண்டே போக அவள் முறைக்க, போனவன் திரும்பி வந்து அவள் சொன்ன டைலாக்கை அவள் காதுகளில் மொழிந்தான். இனிமேல் உன் மகன் எல்லாம் உன் பக்கத்திலே இருக்க மாட்டான். உனக்கு நான் மட்டும்தான். அதனால நேசிக்கவோ சுவாசிக்கவோ உனக்கு நான் இருக்கேண்டி பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு போகும் கணவனையை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள்.